நாம் தொடர்ந்து வாசிக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். देखो हम जो लगातार वचन जो पढ़ते हुए वचन पढ़ेंगे. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 13 நாம் வாசிப்போம். एसेकियेल की भविष्यवक्ता की किताब 28 में 13वां वचन. இவ்வளவு நேரத்தில் இந்த வசனத்தை மனப்பாடமே பண்ணியிருக்கணும். நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவர் பத்மராகும் புஷ்பராகும் வைரம் படிகப்பச்சை ஓமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இந்தியில வாசிப்போம். तू परमेश्वर की अदन नामक बारी में था. तेरे पास आभूषण माणिक वगैरा हीरा फिरोजा सुलेमानी मणि ये सब नीलमणि मरकत और लाल सब भांति के मणि और सोने से पहरावे थे. तेरे टप और बांसुरियां तुझी में बनाई गई थी. जिस दिन तू सिरजा गया था उस दिन वे भी तैयार की गई थी. தலையில தாழ்த்தி வச்சுருக்கோம். ஆண்டவர்களோடு இடைப்படும்படி நம்ம தலையில தாழ்த்தி அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலமான வேத வார்த்தையை எங்களோடு பேசினப்பா. கொஞ்ச நேரத்தை ஆராதிக்க என் நாமத்தை உயர்த்தி செல்கிற உதவி செய்யணும். நாளிலமாயாண்டவரே, வேத வார்த்தையை வாசிக்கும் போது எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனையில நீங்கள் பேசணும்ப்பா. அந்த நாமத்தை மயக்கப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் சிறுவன் நீங்கள் பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். प्रभु की पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். आज के दिन आप सभी जगह पे आप प्रभु यीशु मसीह के नाम से शुभकामना देता हूं. நம்ம தொடர்ந்து இந்த கற்களை குறித்து தியானித்து வருகிறோம். हम इस पत्थर के बारे में लगातार ध्यान करते हुए आ रहे हैं. நாங்கள் பார்க்கும்போது நம்ம மரகதம் என்கிற கல்லை தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். देखो मरकत का जो पत्थर है उसके बारे में ध्यान करते आ रहे हैं. இந்த மரகத கல்லுக்கு இப்படி अनेक गुणाதிசயங்கள் உண்டு என்று சொல்லி நாம பார்த்தோம். देखो मरकत का जो पत्थर है उसका अनंत गुण है. हम देख पढ़ते हुए आ रहे हैं. நம்பிக்கை என்று சொல்லி பார்த்தோம். देखो भरोसे के बारे में हमने देखा. विश्वास என்று சொல்லி பார்த்தோம். देखो विश्वास के बारे में हम देखा. ஞானம் என்று சொல்லி பார்த்தோம். देखो बुद्धि के बारे में हमने देखा. அன்பு என்று சொல்லி பார்த்தோம். प्रेमी के बारे में हमने देखा. புத்துணர்ச்சி என்று பார்த்தோம். देखो न्यायपन होता है. न्याय का மறுபிறப்பு என்று சொல்லி பார்த்தோம். देखो पिछले हफ्ते नया जन्म के बारे में देखा. செல்வம் என்று சொல்லி பார்க்க போறோம். देखो धन के बारे में ध्यान करने वाले हैं. ஆகையால இந்த கல்லை அணிந்து கொள்ளும் பொழுது அவர் செல்வம் உண்டாகும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. जब ये मरकत का जब पत्थर जब स्टोन करते हैं तो क्या होता है, हमको अच्छा धन मिलता है ऐसा विश्वास करते हैं. அப்படி நம்பப்படுகிறது. ऐसा भरोसा करते हैं. அதனால அந்த கற்களை என்ன செய்யறாங்க, விலை உயர்ந்த கற்களை வாங்கி அவங்க அணிந்து கொள்கிறாங்க. देखो ये पत्थर को लेके वो मूल्य पत्थर को लेके वो पहनते हैं. இப்படிப்பட்ட விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு. தேவ தூதனுக்கு இப்படிப்பட்ட கற்களை பொருத்தி ஆண்டவர் அழகு பார்த்து கொண்டிருந்தார். देखो इस प्रकार के पत्थर परमेश्वर स्वर्गदूत को देख के परमेश्वर उनको अच्छा दिखते हैं स्वर्गदूत को. இந்த கல் செல்வத்தை குறிக்கிறது. இதை அணிந்து கொள்ளும் போது செல்வங்கள் சேரும் என்றும் மன நிறைவு, அமைதி, வசதி வாய்ப்புகள் உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது. जब इस पत्थर को जब पहनते हैं तो मन के अंदर शांति मिलता है, धन संपत्ति मिलता है, समाधान मिलता है, ऐसा विश्वास करते हैं. அதனால செல்வம் என்று சொன்னா என்ன? देखो धन का मतलब क्या அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்து நம்ம வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். देखो धन के बारे में देख के हम परमेश्वर के वचन में क्या कहा जाता है हम थोड़ा जान पड़ताल करने वाले हैं. பாருங்க, பொருள் செல்வம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை என்றாலும் देखो धन संपत्ति जो धन है हमको जो आवश्यकता है हमारी डेली लाइफ में நம்ம இந்த வேணாம் அது ஓகேதான். பொருள் செல்வம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை என்றாலும் देखो धन जो हमारी आवश्यकता है हमारे डेली लाइफ के लिए கல்வி, அறிவு, மனநிறைவு போன்ற மற்ற செல்வங்களே உண்மையான நிலையான செல்வங்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது. देखो पढ़ाई और हमारी बुद्धि जो हम जो करते हैं वो सब वही निरंतर धन है.
செல்வத்தை முறையாக பயன்படுத்துவதிலோ மன நிறைவுடன் வாழ்வதுமே உண்மையான மகிழ்ச்சியும் செழிப்பும் அடங்கியுள்ளது என்று சொல்லப்படுகிறது. देखो धन और जो बुद्धि जो हम प्राप्त करते हैं उसको हम शांति से एकदम खुशी से जो करते हैं उसी को ही धन कहते हैं. செல்வத்தை முறையாக பயன்படுத்துவது. देखो धन को अच्छी रीति से जो उपयोग करते हो மன நிறைவுடன் வாழ்வதுமே அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. मन से खुशी के साथ जब रहते हैं तब वो धन को लेके आता कहा जाता है. செல்வம் என்பது ஒரு தனி நபர் அல்லது சமூகத்திடம் உள்ள மதிப்புமிக்க நிதி சொத்துகளாகும். देखो धन का मतलब कि अलग ही कार्य वो धन जब रहता है तो हमको अलग ही आदर मिलता है. உடைமைகள் மற்றும் பொருளாதார பலங்களை இது குறிக்கிறது. देखो जो हमारे चीज वस्तु और वस्त्र के बारे में कहा जाता है. இது பணமாக மாற்றக்கூடிய தங்கமாக இருக்கலாம். देखो पैसे को भी वो सोने में बदल सकता है ऐसा भी हो सकता है. நிலம் வீடு சொத்துக்களாக இருக்கலாம். देखो घर बार जमीन भी हो सकता है. மற்றும் வருமானத்தை ஈட்டக்கூடியதாகவும் இருக்கலாம். देखो जो हमारी आवक आती है बढ़ाने लायक भी होता है. அதுதான் செல்வம் என்று சொல்லப்படுகிறது. देखो उसी को धन कहा जाता है. அதே போல பரந்த அர்த்தத்தில் வாழ்க்கைக்கும் நல்வாழ்வுக்கும் உறுதுணையாக இருக்கும் கல்வி, ஆரோக்கியம், அன்பு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை உண்மையான செல்வங்களாக கருதப்படுகிறது. देखो सच्चा जो धन जो क्या है हमारी ज्ञान बुद्धि जो हम अच्छे से रहते हैं वही हमारा धन है. ஆகையால கல்வி வந்துட்டு ஒரு செல்வம் சொல்றாங்க. देखो पढ़ाई को जो एक धन कहते हैं. ஆரோக்கியம் ஒரு செல்வம் என்று சொல்றாங்க. स्वस्थता जो रहता है उसको धन कहते हैं. அன்பாய் இருக்கும் அதுவும் ஒரு செல்வம் என்று சொல்றாங்க. देखो प्रेम से जब रहते हैं वो धन कहते हैं. இதெல்லாம் உண்மையான செல்வமாக கருதப்படுகிறது. ये सच्चा धन कहा जाता है. அதே போல செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. देखो धन मतलब खाली पैसा ही नहीं. கல்வி, அறிவு, அருள். देखो पढ़ाई और ज्ञान बुद्धि. மன நிறைவு. देखो मन का पूरा. நற்பண்புகள். देखो अच्छा क्रिया. என பல வடிவங்கள் உள்ளது. देखो अनेक क्रिया है. அறிவில்லாத கல்வி செல்வமே என்று ஒரு சிறந்ததாக கல்வியை குறித்து சொல்லப்படுகிறது. देखो कभी नाश ना होने वाली जो हम जो पढ़ाई जो करते हो कभी भी नहीं खत्म होगी उसको धन कहा जाता है. திருவள்ளுவர் இந்த கல்வியை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். देखो एक लेखक ने कहा क्या है धन के बारे में. பொருள் செல்வம் அவசியம் என்றாலும் देखो चीज वस्तु की धन आवश्यकता है. அதை மற்றவருக்கு நம்ம அளிப்பது ஒரு மன நிறைவை கொடுக்கிறது. जब हम दूसरे को देते तो हमारा मन को परिपूर्ण हो करता है. ஆகையால பாக்கும்போது இந்த வந்துட்டு பணம் பொருள் சொத்துன்னு சொல்லும்போது மற்றவர்களுக்கு அதை கொடுத்து சந்தோஷப்படுவதுதான் மேன்மையான செல்வம் என்று சொல்லப்படுகிறது. देखो धन संपत्ति जब रहता है जब हम दूसरे को देते हैं वही परिपूर्ण और धन कहा जाता है. செல்வத்தின் வரையறையானது விரிவானதா இருக்கிறது. देखो धन जो आता है वो बढ़ता ही जाता है. அது மன அமைதிக்கும் சமூக நற்பெயருக்கும் வழிவகுக்கிறது. देखो मन शांति के लिए और अच्छी क्रिया के लिए उपयोग किया जाता है. நம்மிடத்தில் அதிகமா செல்வம் இருக்கிறது. देखो हमारे पास ज्यादा धन है. நம்ம மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும்னா மற்றவர்களுக்கு அதை தானம் செய்வது, நன்மை செய்யும் பொழுதுதான் செல்வம் மிக்க நாம மகிழ்ச்சியாகவும் மன அமைதியாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. देखो हमारे पास धन संपत्ति सब कुछ है जब हम दूसरे को देंगे तो हमको मन की शांति मिलेगी, खुशी से रहेंगे, ऐसा होता है. நம்மிடத்துல செல்வம் பணம் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு அதை உதவி செய்யும் பொழுதுதான் நமக்கு ஒரு மன அமைதி நிறைவு ஏற்படும். देखो हमारे पास धन संपत्ति सब कुछ है जब हम दूसरे को मदद करेंगे तो मन की शांति और खुशी हमें मिलती है. நாம நம்முடைய செல்வத்தை நாமளே ஒருவேளை வைத்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வந்துட்டு மேன்மைக்காக நம்முடைய பெருமைக்காக நம்ம வைத்துக் கொண்டிருப்போமானா செல்வம் நம்ம இடத்துல ஒரு வேலை இருக்கும், ஆனா அமைதி மன அமைதி நிறைவு நம்ம இடத்துல இருக்காது. देखो हमारे पास धन संपत्ति सब कुछ हो लेकिन हम किसी को ना देवे तो हमारे अंदर समाधान नहीं रहेगा, खुशी नहीं रहेगी. வேதம் அததான் சொல்லுகிறது. बाइबल जो नहीं कहती है. अनेक பேர் சொல்வாங்க நான் வாழ்நாளெல்லாம் சம்பாதித்து நான் வைத்திருந்ததை நான் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். देखो कुछ लोग इस तरीके से कहते हैं मैंने इतना मेहनत करके कमाया मैं क्यों दूसरे को दूं. அப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்யாம கொடுக்காம இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நீங்க உற்று பார்ப்பீங்கன்னா ஒரு மன அமைதி இருக்காது, ஒரு உண்மையான சமாதானம் உள்ளதில் இருக்காது. देखो ऐसे लोग के जीवन में आप देखोगे तो उनके अंदर मन की शांति नहीं होगी, खुशी नहीं होगी, हम देख सकते हैं. அதை மற்றவங்களுக்கு கொடுத்து வந்துட்டு உதவும் போது அவங்க செல்வந்தர்கள் சுகமாய் மகிழ்ச்சியாக மன அமைதியோடு கூட இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். देखो तो धन से रहते हो दूसरे को जो मदद करता है वो खुशी के साथ और मन की शांति के साथ रहते हैं, हम देख सकते हैं. இதுதான் வந்துட்டு செல்வம் என்று சொல்லுகிறாங்க. देखो यही धन कहते हैं. பொருளாதார வடிவம் देखो जो आर्थिक स्थिति जो எல்லாம் வந்து
வந்து பொருள் எல்லாம் தங்க நகைகள் மற்றும் பொருட்கள் வாகன வசதிகள் வீடுகள் இதெல்லாம் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லுகிறாங்க देखो जो धन वाले जो होते हैं वो गाड़ी ज्वेलरी सब गोल्ड सब रखते हैं घर रहते हैं सब उसको कहते हैं धनवान लोग இங்கிலீஷ்ல வெல்தி பர்சன் அப்படின்னு சொல்றாங்க देखो इंग्लिश में wealthy person कहा जाता है அதே போல பணம் சொத்து தங்கம் போன்றதான முதலீடுகள் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அவங்க செல்வந்தர்கள் வெல்தி பர்சன் சொல்லி சொல்லுகிறாங்க देखो जो इन्वेस्ट करके रखते हैं घर बार सब कुछ होता है उनके पास तो wealthy person है वो लोग धनवान लोग हैं அதே போல இன்னொரு வந்து ஒரு புத்தகத்துல சொல்லுகிறது செல்வம் என்றால் என்னன்னு சொல்லி देखो किताब में कहा जाता है धन का मतलब क्या 16 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க देखो 15 जन कहा जाते हैं அந்த நாட்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் வாழ்வாங்க 10 பெற்று நீ பெருவாழ்வு வாழணும் அப்படின்னுவாங்க देखो 16 जन कहा जाते हैं 10 भी रहेंगे तो भी कुछ भी नहीं होता ऐसा कहा जाता है ஒரு சிலர் சொல்லுவாங்க 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழணும் देखो कुछ लोग 16 जन रहेंगे तुमको अच्छे से रहना है அந்த நாட்கள்ல வீடு ஃபுல்லா பிள்ளைங்க இருப்பதுதான் பெரிய செல்வமாய் கருதப்பட்டது देखो दिनों में अनेक बच्चे लोग ज्यादा रहते तो उसी दिन वो धन कहा जाता था அதே போல இந்த வந்துட்டு வீடு நிறைய பிள்ளைங்க இருக்குங்க அவங்க செல்வந்தர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது देखो घर में बच्चे लोग ज्यादा होते वो कहते हैं धनवान लोग हैं ஒரு அன்பான துணை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் செல்வந்தர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது देखो जो प्रेम के साथ जो किसी के साथ रहता है वो ही अच्छा धनवान कहते हैं शादी जो करते हैं वो अच्छे से रहते हैं उनको धनवान पति को अच्छा पत्नी को अच्छा पति मिल गया तो उन लोग धनवान அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது देखो पति को पत्नी मिलती है पत्नी को पति मिलते वो अच्छा धन कहा जाता है पति को पत्नी मिलता है पत्नी को भी पति मिलता है मगर अच्छा पत्नी होना चाहिए अच्छा पति होना चाहिए देखो अच्छा पति और अच्छा पत्नी होनी चाहिए அன்பான துணை கிடைச்சா அவங்க தான் வந்து செல்வந்தர்களா देखो अच्छे जो प्रेमिका जो मिलते हैं पति पत्नी जो कहा जाता है वो कोई अच्छे धनवान कहा जाता है சில வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாம் சில நேரத்துல மனைவிக்கு கணவனை பத்தி வைப்பாங்க கணவன் மனைவி பத்தி வைப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு देखो कुछ वेडिंग एनिवर्सरी होता है तो पति पत्नी के बारे में रखते हैं पत्नी पति के बारे में रखते हैं वो देखते तो बहुत आश्चर्य होता है யார் என்ன நினைக்கிறாங்கலாம் யோசிக்காதீங்க உங்க மனைவி பத்தி என்ன ஃபீல் பண்றீங்களோ உங்க கணவனை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்களோ நீங்க வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் எல்லாத்தையும் சொல்லலாம் அது ஒரு சந்தோஷம் தான் देखो आप ऐसा रख सकते हो स्टेटस में आपके पत्नी के बारे में पति के बारे में आप बता सकते हो आप कुछ गलत नहीं है நல்ல மனைவி கிடைச்சா நீங்க தான் செல்வந்தர்கள் देखो अच्छा पत्नी मिलेगी तो आप अच्छे धनवान நல்ல கணவன் கிடைச்சா நீங்க செல்வந்தர்கள் देखो अच्छा पति मिले तो आप अच्छे धनवान हो ஆகையால அப்படி கிடைக்காத பட்சத்துல அவங்க தான் பயங்கரமான ஏழ்மையானவங்க பயங்கரமான வறுமையானவங்க देखो ऐसा नहीं मिलता है तो कंगाल और गरीब में रहते हैं ஆகையால உங்களுடைய மனைவியை பத்தி நல்ல வார்த்தை சொல்லணும்னா சொல்லுங்க கணவனை பத்தி நல்ல வார்த்தை சொல்லணும்னா சொல்லுங்க देखो आपके पत्नी के बारे में पति के बारे में अच्छा बोलना था बोलिए ஆகையால சில பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படித்தான் அன்பை வந்து வெளிப்படுத்த வேண்டும் देखो कुछ लोग का स्टेटस जब देखता हूं तो मुझे खुशी होता है ऐसा ही अपने प्रेम को बात बताना है நல்ல துணை அமைவது என்பது அது தேவனுடைய மகாபெரிய கிருபை தான் देखो अच्छा एक मिलाप जो मिलाते हैं परमेश्वर प्रभु के अनुग्रह से சில பேர் எவ்வளவு வயசானாலும் நல்ல லவ் பேர்ட்ஸ் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க देखो कुछ लोग बुजुर्ग हो जाते हैं लव बर्ड्स के समान घूमते हैं உங்க மனைவியை நேசிங்க உங்க கணவனை நேசிங்க உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு துணை நல்ல துணை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்களை பிளஸ் பண்ணுங்க அவங்களுக்காக என்ன செய்வோம் நீங்க என்ன செய்யுங்க ஆயத்தமா இருங்க देखो अच्छा पत्नी पति मिले तो आप उनको अच्छा अच्छे संभालो प्लस करो और अच्छे से रहो आप இந்த புத்தகத்துல சொல்லப்படுது உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி கிடைச்சா அது இல்ல இது இல்ல நீங்க வருத்தப்படக்கூடாது நீங்க தான் செல்வந்தர்கள் देखो इस बुक में कहा है अच्छी पत्नी मिले तो आप भी अच्छे धनवान वाले हो ऐसा உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் அன்பா பார்த்துக் கொள்கிற கணவன் கிடைச்சா நீங்க தான் செல்வந்தர்கள் देखो अच्छा पति आपको अच्छे प्रेम से रखने वाला मिले तो आप भी अच्छे धनवान हो you are the richest person in the world देखो आप एकदम रिच पर्सन हो வேற எதுவுமே இல்லைன்னா கூட சமாளிச்சுக்கலாம் நல்ல ஒரு துணை கிடைச்சா உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நல்லா வரும் देखो अच्छा प्रेमिका मिल जाए तो अच्छी तरह में जीवन का अच्छी तरह बिता सकते हैं அதனால வந்துட்டு அவங்க செல்வந்தர்கள் என்று சொல்லி வந்து கருதப்படுகிறது देखो उनको धनवान कहा जाता है அதே போல கபடமற்ற நட்பு फ्रेंड्स இருக்கறாங்கன்னா நீங்க செல்வந்தர்களா இருக்கீங்க देखो कपट नहीं जो अच्छे मित्र मिलते हैं वो अच्छे धनवान कहा जाता है நல்ல ஒரு फ्रेंड्स உங்களுக்கு இருக்கறாங்க கள்ள கபடம் இல்லாம உங்ககிட்ட பழகுறாங்க பேசுறாங்கன்னு சொன்னா நீங்க ரியலா நீங்க blessed person நீங்க உண்மையாகவே செல்வந்தர்கள் தான் நீங்க देखो अच्छे मित्र आपको मिले जो कभी ज्ञान जो रहते हैं वो अच्छे जो मित्र है वो आप अच्छे धनवान हुए எத்தனை பேர் அந்த மாதிரி फ्रेंड्स எல்லாம் இருக்கறாங்க உண்மையா நீங்க எல்லாம் வந்துட்டு செல்வந்தர்கள் தான் நீங்க देखो ऐसे आप अच्छे आपके ऐसे सच्चे मित्र तो आप अच्छे धनवान लोग हो நமக்கு फ्रेंड्स தேவை உலகத்துல आपको फ्रेंड्स आवश्यकता है நம்ம
வந்து அவங்களோட ஷேர் பண்ணும்போது அவங்களோட பேசி பழகும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். देखो उनसे बात करते हुए शेयर करते हुए बहुत अच्छा लगता है. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணா பல மணி நேரம் பேசுவாங்க என் கூட. देखो मेरे फ्रेंड्स को जब मैं फोन करूंगा तो कलाक बात करते हैं. எல்லாரும் இல்ல, கபடமற்ற நட்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, கபடமற்ற ஒரு நண்பன் உங்களுக்கு கிடைச்சா நீதான் உண்மையான செல்வந்தர். நீ देखो सच्चा एक मित्र अगर मिल जावे तो आप ही अच्छे धनवान हो, एकदम अच्छे से बात करेंगे, अच्छे से रहेंगे आपके साथ. அது போல நீங்க நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும். देखो ऐसे अच्छे मित्र को आपको कमाना है. ஆகையால அப்படிப்பட்ட நண்பர்களை எதுக்காக யாருக்காக நீங்க விட்டு கொடுக்காதீங்க. देखो ऐसे मित्र को किसी के लिए भी किसी को भी छोड़ मत देना. ஏன்னா எல்லா காலத்திலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. देखो सारी कार्य में आपको मदद करेंगे. அதே போல பாத்தீங்கன்னா நாங்க அது கலையாத கல்வி. देखो ना मिटने वाला जो पढ़ाई எல்லாமே அழிந்து போயிடும். நம்ம கற்றுக்கொள்ளுகிற கல்வி வந்து ஒருபோதும் அழியவே அழியாது. அது நம்மோடு கூட தான் இருக்கும். देखो सब मिट जाएगा लेकिन जो हम पढ़ाई जो करते हैं कभी भी नहीं मिटेगा, हमारे साथ रहेगा वो. யார் உலகத்துல நல்ல கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ, எஜுகேஷன் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க உண்மையான செல்வந்தர்கள். देखो जो संसार में जो अच्छी तरह वो पढ़ाई को जो किया वो अच्छा धनवान कहा जाता है. ஆகையால யாரெல்லாம் வந்து படிக்க ஆண்டவர் உதவி செய்தார், கல்வி அறிவு யார் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களோ உங்ககிட்ட வேற எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்களே உங்களை வந்து செல்வந்தர்கள் என்று சொல்லி இந்த புத்தகம் சொல்லுகிறது. देखो परमेश्वर ने आपको पढ़ाई के लिए रखा है, अच्छी तरह पढ़ते हो तो आप अच्छे धनवान हो, परमेश्वर ने रखा है. ஆகையால அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்தாவது குறையாத வயது குன்றாத மனிதர்கள். சில பேர் வயதான கூட அப்படியே நல்லா சிங்கம் மாதிரி இருப்பாங்க. देखो पांचवा कहा जाता है एकदम बुजुर्ग हो जाते हैं तो भी एकदम सिंह के समान अच्छे से रहते हैं. நல்லா திடகாத்திரமா இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, நல்லா ஓடாடுவாங்க, நல்லா இருப்பாங்க. अच्छा तंदुरुस्त रहते हैं, अच्छी तरह दौड़ेंगे, सब कुछ काम करेंगे. 60 மாதிரி இருப்பாங்க. देखो 60 में भी 20 के समान रहते हैं. எவர் 16 இருப்பாங்க. देखो एकदम लेकिन 60 எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. देखो तुम्हारा कुछ भी ना हो. ஆரோக்கியமா இருக்கிறீங்க, 60 வயசு 70 வயசு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறீங்க, நீங்க தான் என் பணக்காரர். देखो अच्छा आरोग्यदास आप रहते तो आप आप धनवान पर्सन வேற எதை குறித்த யார குறித்த கவலையே படாதீங்க. देखो कोई बात की चिंता मत कीजिए आप. ஆகையால உலகத்துல இந்த 5 பேரை தான் வந்து செல்வந்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. देखो संसार में 5 प्रकार के कार्य हमने देखा, उसी को ही धनवान कहा जाता है. வீட்டுல நிறைய பிள்ளைங்க இருக்கிறவங்க, देखो जो घर पर में अच्छे बच्चे हैं, அன்பான துணையை கொண்டிருக்கிறவங்க, देखो प्रेमिका जो है वो கபடமற்ற நண்பர்களை ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டிருக்கிறவங்க, देखो कपटे जो फ्रेंडशिप है हमारे बीच में सच्चे நல்ல கல்வி அறிவு பெற்றவங்க, देखो अच्छे पढ़ाई को जाने हुए, குறைந்த வயதிலும் திடகாத்திரமா இருக்கிறவங்க. देखो जो बुजुर्ग में भी अच्छे तो दिला काटते रहते हैं. உங்ககிட்ட இதெல்லாம் பிளஸ் எதுனா ஒண்ணு இருந்தா கூட நீங்க சந்தோஷப்படுங்க. நாம் தான் இந்த பூமியில மிகுந்த வந்து ரிச்சஸ்ட் பர்சன், நாம் தான் செல்வந்தன் என்று சொல்லி அதை குறித்து சந்தோஷப்படுங்க. देखो 5 में से आपके पास एक हो तो आप सोच लेने का मैं ये अच्छा धनवान हूं. பொதுவா மனிதனாக நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவங்களை கம்பேர் பண்றோம். அவங்க கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்லையே, இவங்க கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்லையே. அப்படி கம்பேர் பண்ணவே கூடாது. எல்லாருக்குமே தேவன் எல்லாவற்றையும் கொடுத்து விடவில்லை. எல்லாருக்கும் தேவன் அளந்து படியளக்கிறார். அவரவரிடத்துல ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அவங்ககிட்ட விசேஷத்த தன்மைகள் இருக்கும். देखो मनुष्य क्या कहता है, उसको देखता है, इसको देखता है, कम्युनिटी को देखता है. हर एक लोग को परमेश्वर ने स्पेशलिटी दिया हुआ है, मैंने कहा नहीं दी है, उसके अनुसार परमेश्वर चलाते हैं. ஆண்டவர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிற அந்த ஸ்பெஷல் கேரக்டர், அந்த ஸ்பெஷல் அந்த விசேஷத்த தன்மைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். देखो परमेश्वर ने हमें विशेष जो गुण दिया उसके लिए परमेश्वर को हमें धन्यवाद कहना है. ஆகையால இதெல்லாம் நம்ம மனதில வைத்துக் கொண்டு நம்ம வந்து மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை நம்ம பின்பற்ற வேண்டும். सबको रख के परमेश्वर के इज्जत में रख के अच्छी तरह खुशी से हमें आगे उसको अपना करके चलना है. சில பேர் புலம்பல் பாடுவாங்க. देखो कुछ लोग बुलवाट बोलते रहेंगे. அவங்களுக்கு இருக்கிறது போல வீடு வசதி நமக்கு இல்லையே, उनको घर है हमारे को घर नहीं है. அவங்களுக்கு இருக்கிறது போல வாகன வசதி இல்லையே, देखो उनके पास जो कार जो सब है हमारे पास नहीं है. அவங்களுக்கு கிடைச்ச போல மனைவி இல்லையே, देखो उसको जो पत्नी मिली मुझे नहीं அவங்களுக்கு मिली. கிடைச்ச போல கணவன் இல்லையே, देखो उसको जैसा पति मिला मुझे नहीं मिला. அவங்களுடைய பிள்ளைங்க போல எங்க பிள்ளைங்க இல்லையே. देखो उनके बच्चे के समान हमारे बच्चे नहीं है. அப்படின்னு கம்பேர் பண்ணி குறுகி போவாங்க. இல்லாதவர்களை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க. இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவருக்கு சந்தோஷமா நன்றி சொல்லுங்க. जब ऐसे विचार कर करके सुकुड़ जाएंगे, लेकिन जो है इसको रख के परमेश्वर को अंदर खुशी बना के आप याद करके रहो. இந்த ஐந்துல எதுனா ஒண்ணு தவிர நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. देखो पांच में से एक भी है तो परमेश्वर को धन्यवाद कहो. ஆகையால சிறப்பு செல்வம் வந்துட்டு செவி செல்வம் என்று சொல்லுவாங்க. देखो छोटा जो अच्छा धन रहता है वो बड़ा धन के समान रहता है. வள்ளுவர் குறிப்பிடும் மிக
சிறந்த செல்வம் வந்து கல்வியால் வரும் அறிவு தமிழ் செல்வம் என்று சொல்லி இருக்கிறார். देखो तमिल में जो कहा गया सेल्वम ने धन के बारे में को जो हम जो पढ़ाई जो करते हैं वही बड़ा धन कहा जाता है. பாரதிதாசன் சொல்லுகிறாரு செந்தமிழை அல்ல மற்ற பகை நீக்கும் செல்வமாக கருதுகிறார். देखो बात ने कहा गया है कि ये सब जो हम जो विवेक जो हम ज्ञान करते जो पढ़ाई जो करते वही बड़ा धन है. அப்ப தமிழ் கிராமட்டிகா சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஆகினால வந்துட்டு ஆண்டவர் எதெல்லாம் கொடுத்தாரோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். देखो जो परमेश्वर ने जो उसको धन्यवाद कहेंगे. அழியாத செல்வங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தா நம்ம அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். देखो जो नाम मिलने वाले जो परमेश्वर ने दान दिए उसको हमें संभाल के रखना है. பாருங்க பொருள் செல்வம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை என்றாலோ देखो चीज वस्तु की आवश्यकता तो धन है वो है. கல்வி அறிவு மனநிறைவு देखो जो पढ़ाई ज्ञान बुद्धि और मन की शांति போன்ற மற்ற செல்வங்களே உண்மையான வந்துட்டு நிலையான செல்வங்களாக கருதப்படுகிறது. देखो बाकी भी हो लेकिन ये जो है वो ही सच्चा धन कहा जाता है. கல்வி ஒருவரை கற்றுக்கொண்டோம்னா அது நம்ம விட்டு போகவே போகாது. देखो जो हम पढ़ाई लिखाई जो करते हैं सीख लेते तो कभी हमारे से नहीं जाता है. ஒரு முறை அறிவு அடைந்தோம் சொன்னோம்னா அந்த வந்துட்டு அறிவு நம்ம விட்டு போகாது. देखो जो बुद्धि जो हम करते हैं ज्ञान जो करते हैं वो बंद नहीं होगा. लेकिन அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மன நிறைவு இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வந்துட்டு நல்ல ஒரு அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டோம்னா அது நம்ம விட்டு போகவே போகாது. देखो मन में एक शांति आ जाएगा हमें ऐसे ही रहना है तो कभी हमारे से अंदर नहीं जाएगा. ஆண்டவர் நமக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்தா கூட அதை முறையாக பயன்படுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். देखो परमेश्वर परिपूर्ण धन को हमें देवे तो उसको अच्छी रीति से हमें कैसे उपयोग करना है वैसे हमें उपयोग करना அப்பதான் है. மனசுக்கு நல்ல நிறைவு கிடைக்கும். देखो तभी मन को अच्छा மனுஷன் நீங்க ஏன் வந்து இமயம் முதல் குமரி வரைக்கும் ஓடுகிறான்னு சொன்னா எப்படியாவது ஒரு மன நிறைவு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும் தான் ஓடுறான். देखो मनुष्य की हर जगह दौड़ता है कि लिए शांति के लिए दौड़ता है. ஆளுக்கு ஏன் வர ஒரு மன நிறைவு ஒரு மன அமைதி கிடைக்கும். देखो कलीसिया में क्यों मन की शांति मिले इसके लिए. புண்ணிய யாத்திரை யார் செய்றாங்க மன நிறைவு கிடைக்கும். देखो मन की शांति मिले इसके लिए. மன நிறைவு இடத்துல இல்ல மனதுல தான் அந்த மன நிறைவு இருக்கிறது. देखो जो मन की शांति जगह पे नहीं हमारे अंदर ही है. நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நம்ம விருப்பப்பட வேண்டும். देखो खुशियां को हमें बताने के लिए हमें ऐसा सीखना है. சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட ஆட்டோமேட்டிக்கா மனதுக்கு ஒரு அமைதி மன நிறைவு உண்டாகிறது. देखो हम खुशियां को जब दूसरे को बताएंगे तो हमारे अंदर ऑटोमेटिक शांति बना जाएगी. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சாத்தான் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. देखो प्रभु जो दान देते हैं आशीर्वाद देते हैं वो शैतान जो आशीर्वाद देते हैं बहुत अंतर है. அதனால இத நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நல்லா அறிந்து देखो கொள்ளணும். प्रभु के बच्चे हमें इसका अच्छी तरह से जान लेना है. தேவனுடைய பிள்ளைகள் இதுல தான் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. देखो प्रभु के बच्चे लोग इसी में मिस्टेक करते இதுல हैं. தான் இடர்கள் देखो அடைஞ்சிடறாங்க. इसमें ठोकर खा जाते हैं. நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். देखो हमें कॉन्फिडेंस से रहना है. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எது, மனிதன் வந்து சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் எது. देखो परमेश्वर जो देते हैं आशीर्वाद और शैतान जो आशीर्वाद देते हैं उसको जानना है. அந்த அடையாளத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நாம கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்துட்டு ஆண்டவரும் விரும்புகிறார். அதுதான் வேதம் நமக்கு தரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. देखो परमेश्वर जो देते हैं आशीर्वाद को छीन करने के लिए इसके परमेश्वर ने बाइबल वचन हमें दी गई है. அதுதான் சபை நமக்கு देखो கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए हमें कलीसिया को दिया गया है. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் சாத்தானுடைய ஆசீர்வாதத்துக்கும் அடையாளம் நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள देखो வேண்டும். प्रभु के आशीर्वाद और शैतान के आशीर्वाद को छीन करने के लिए इसके लिए हमें दिया गया वचन. அது எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் பார்க்கும்போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அது தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். देखो जो प्रभु जो हमें आशीर्वाद देते हैं आशीष करते हैं वो परमेश्वर के सम्मुख में ले जाता है. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம வேத வாசிக்கிறது தடுக்காது. देखो परमेश्वर जो आशीर्वाद देते हैं वो जो बाइबल वचन जो पढ़ते हैं कभी रुकावट नहीं आएगा उसमें. நம்ம ஜெபம் பண்றதுக்கு தடையா இருக்காது. देखो प्रार्थना की रुकावट नहीं होगी. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்றதுக்கு தடையா இருக்காது. देखो रविवार के दिन आराधना करने की रुकावट नहीं होगी. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது बाइबल वचन कहती है தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட அவர் ஒருபோதும் வேதனையை கூட்ட மாட்டார். देखो परमेश्वर जो आशीर्वाद देते हैं उसमें वेदना को नहीं बढ़ाते हैं. அதே போல வசனம் சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை உடையவர்கள் என்ன செய்யறாங்க ஊர் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறாங்க. देखो पैसे की अभिलाषा जो रखते हैं अपने आप को ठोस पहुंचाने कहा जाता है. தங்களை உருவ குத்தி கொள்றாங்க. ஜெபம் பண்ண நேரம் இல்ல. देखो अपने आप को ठोस पहुंचाते लेकिन क्यों प्रार्थना करने के समय नहीं है. வேத வாசிக்க நேரம் இல்ல. देखो बाइबल वचन पढ़ने के समय नहीं है. பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்ள நேரம் இல்ல. देखो पवित्र भवन आराधना में आने के समय नहीं है. திருவிருந்து எடுக்க கூட நேரம் இல்ல. प्रभु की रोटी के लिए समय नहीं है. அதனால ஜெபத்துக்கு வர நேரம் இல்ல. उसमें फोन की நீங்களே சொல்லுங்க இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தானா? देखो आप बोलिए परमेश्वर ने दिए கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம்னா
அது ஆண்டவரிடத்துல உங்களை கொண்டு வருமே தவிர ஆண்டவர் விட்டு பிரித்து உங்களை ஒருபோதும் கொண்டு போகாது. देखो परमेश्वर जो आशीर्वाद देंगे तो परमेश्वर आपके अंदर परमेश्वर के अंदर बढ़ाने के लिए करेंगे, लेकिन अलग करने के लिए नहीं देंगे. உங்களுக்கு எந்த ஒரு வாகனத்தை கொடுத்திருந்தா கூட ஆலயத்துக்கு வர்றதுக்கு அது உதவியா இருக்கும். देखो आपको एकदम अच्छी गाड़ी भी दे तो कलीसिया आने के लिए आपको मदद करेगा. ஒரு செல்போன் கொடுத்தா கூட நீங்க வந்துட்டு அது ஆண்டவருடைய காரியங்களை முன்னேற உதவியா இருக்கும். देखो आपके पास सेलफोन होगा तो परमेश्वर के कार्य में आगे बढ़ने के लिए वो आपको मदद करेगा. தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நீங்க தேவனிடத்துல நெருங்கி வரதான் அந்த ஆசீர்வாதம் உங்களை வந்து உதவி செய்யணும் தவிர உங்களை ஆண்டவர் விட்டு பிரித்து அது கொண்டு போகாது. देखो परमेश्वर जो आशीर्वाद देते हैं वो हमें परमेश्वर के अंदर और बढ़ाने के लिए वो करेगा, ना तो अलग करने के लिए नहीं देगा. वो இத தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ளணும். देखो परमेश्वर के बच्चे हम उसको छीन रखना है. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த பணம் யாரால வருது? பணம் ஆண்டவரால வருகிற பணம் கிடையாது. देखो रविवार के दिन हमें नौकरी में बुलाते तो कैसा मन लेने का परमेश्वर के द्वारा वो आ नहीं रहा है. நாம் ஜெபிக்க தடையா இருக்குதுன்னா அது தேவனால வருகிற ஆசீர்வாதம் கிடையாது. देखो प्रार्थना की रुकावट हो रही तो परमेश्वर के द्वारा आने वाली आशीर्वाद नहीं है. நாம் ஓடி வேலை செய்யற வேத வாசிக்க நேரமே கிடையாதுல அது தேவனால வருகிற ஆசீர்வாதம் கிடையாது. दौड़ के काम करता लेकिन बाइबल पढ़ने का टाइम मिले तो परमेश्वर के द्वारा आशीर्वाद नहीं है. தேவன் ஒரு துன்பம் உங்களுக்கு கொடுத்தாக்க அது தேவனிடத்துல அந்த ஆசீர்வாதம் உங்களை தேவனிடத்துல கொண்டு வரும். देखो थोड़ा सा भी परमेश्वर के लिए देवे तो भी परमेश्वर के पास आशीर्वाद को लेके आएगा. ஆனா சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். देखो शैतान जो आशीर्वाद देगा ऑपोजिट रहेगा. அவன் எதை கொடுத்தாலும் தேவனிடத்துல இருந்து உங்களை பிரித்து கொண்டு போவான். देखो जो भी शैतान जो देगा परमेश्वर से अलग दूर करवा देगा. வேலை கொடுத்தா கூட வந்துட்டு ஆராதனையை விட்டு உங்களை தூரம் கொண்டு போயிடுவான். देखो नौकरी देगा तो भी आराधना से दूर अलग करवा देगा. அதிகாலை ஜெபத்துல இருந்து தூரம் கொண்டு போவான். देखो सुबह भोर की प्रार्थना में தனிப்பட்ட ஜெபத்துல இருந்து உங்களை தூரம் கொண்டு போயிடுவான். पहले मन की प्रार्थना में दूर कर देगा. வேத வசனத்தை வாசிக்கிறதுல இருந்து தூரம் கொண்டு देखो போவான். बाइबल वचन पढ़ने के लिए दूर कर देगा. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்றாங்க வசனத்தை கூட தப்பா சொல்லி ஜெபம் பண்றாங்க. देखो अनेक लोग प्रभु के बच्चे वचन को बोल के गलत बोलते हैं. அத நான் திருப்பி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ வருடங்கள் ஆராதனைகளோ வசனத்தை தப்பா சொல்லி ஜெபம் பண்றாங்க. देखो कितने दिन से आराधना में आते हैं लेकिन वचन को गलत बोलते हैं. வேத வசனம் வாசிக்கிறது கிடையாது. देखो बाइबल वचन नहीं पढ़ते हैं. அவங்க ஜெபம் பண்றது கிடையாது. वो प्रार्थना को नहीं करते हैं. ஆவிக்குரிய காரியங்களை எதிலுமே அவங்க ஈடுபாடு கிடையாது. देखो कलीसिया की कार्य में कोई इन्वॉल्वमेंट नहीं होता அது है. வந்து என்ன செய்யுமா? அது வந்து ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அது பிரித்து கொண்டு போய்விடும். देखो वो परमेश्वर के सम्मुख से अलग को लेके चला ஆக நமக்கு பணம் தேவைதான். देखो हमको पैसा की आवश्यकता நமக்கு है. பொருள் தேவைதான். देखो चीज की आवश्यकता நமக்கு है. செல்வம் தேவைதான். देखो धन की आवश्यकता அது है. எல்லாவற்றை விட தேவன் எனக்கு தேவை என்பதை நீங்க மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்க. ये सब चाहिए लेकिन सबसे पहले परमेश्वर हमको चाहिए समझ लेना कि ஆசீர்வாதம் வந்ததனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைந்திருக்கிறீங்களா இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்திருக்கிறீங்களா? जब आपने आशीर्वाद को पाया परमेश्वर के आत्मिक कार्य में आगे बढ़ो या तो पीछे हटे गए. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் பின்னோக்கி போதா இல்ல முன்னோக்கி வருதா? जब आत्मिक कार्य पीछे हटी जा रही है क्या आगे बढ़ती जा रही है? மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமவே நிதானித்து பார்ப்போம். देखो दूसरे लोगों को न्याय ना चुका लेकिन हमें हमको खुद को न्याय चुकाना है. உண்மையான தேவன் உனக்கு கொடுக்கிற வருமானம் செல்வம் ஆசீர்வாதம் எல்லாமே அது வந்ததுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உயர்ந்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தரம் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் நான் முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாய் அது தேவனால வந்த ஆசீர்வாதம். देखो परमेश्वर के द्वारा जो आशीर्वाद आई है उसमें प्रभु की कार्य में आगे बढ़ो अच्छी तरह आशीर्वाद देते हैं तो निश्चय परमेश्वर के द्वारा से आई हुई आशीष है. இந்த ஆசீர்வாதம் வந்ததுனால என்னால சர்ச்சுக்கு போகவே முடியல. जब ये आशीर्वाद आए मैं चर्च में नहीं जा पा रहा हूं. என்னால ஜெபம் பண்ணவே मैं முடியல. प्रार्थना को नहीं कर पा रहा என்னால हूं. வேத வசனம் வாசிக்கவே முடியல. मैं बाइबल वचन नहीं पढ़ पा रहा हूं. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவே முடியல. प्रभु की सेवा नहीं कर पा रहा அப்படின்னு हूं. சொன்னா நிச்சயமாகவே அது சாத்தானுடைய ஆசீர்வாதம் தான். देखो निश्चय वो शैतान के द्वारा जो आशीर्वाद है वो அவன் மிகவும் தந்திரசாலி என்பதை மறந்து விடக் கூடாது. देखो बहुत तंत्रशाली और இயேசுவானவரை அவன் சோதித்தான். देखो प्रभु यीशु मसीह को परीक्षा உலகத்தின் எல்லா மகிமையும் அவன் காண்பித்து देखो संसार की सारी महिमा को बता के என்னை தாழ விழுந்து வணங்குவாயானால் இவைகள் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். देखो प्रभु इस तरीके से अगर मुझे दंडवत करेगा तो मैं तुझे सब कुछ दे दूंगा. இயேசு சொன்னார் அப்பாலே போ சாத்தானே. देखो प्रभु ने कहा पालो को सावधान தேவனுக்கு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று வேதத்தை தான் அந்த இடத்துல குறிப்பிட்டார். देखो प्रभु जी ने इस तरीके से कि खाली परमेश्वर की आराधना कर इस तरीके से कहा गया है. அவங்க நல்லா போய் சுறுசுறுப்பா பணம் சம்பாதிக்கணும் பொருள் சம்பாதிக்கணும் செல்வம் சேர்க்கணும் பிள்ளைகளுக்கு செல்வம் சேர்த்து வைக்கணும் அது தவறு கிடையாது நல்லதுதான். देखो सब दौड़ दौड़ के कमाना है अच्छी तरह धन संपत्ति इकट्ठा करना है बच्चों के लिए सब अच्छा ही है. ஆனா தேவனை விட்டு நாம அந்த காரியத்தை செய்யக்கூடாது. लेकिन परमेश्वर को छोड़ के कार्य नहीं करना. தேவனால வருகிற ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா
அது அரைத்து 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 முதல்ல நம்ம சமாதானத்தை கெடுக்கும். देखो परमेश्वर के द्वारा दिया हुआ आशीर्वाद पहले हमारा समाधान को बिगाड़ेगा, वो ஆரோக்கியத்தை கெடுக்கும். देखो हमारी आरोग्य को खराब करेगा, குடும்பத்துல சண்டைகளை உண்டு देखो பண்ணும். परिवार में झगड़ा युक्त होगी, பயங்கர துன்மார்க்கமா மாறிடுவாங்க. देखो भयंकर खराब मार्ग पे चले என்னைக்கோ जाएंगे, ஒரு நாளைக்கு ஆராதனை வந்தா அவங்களுடைய சொல்லும் செயலும் எல்லாமே வேற மாதிரி துன்மார்க்கல போல காணப்படுவாங்க. देखो एक दिन में आराधना आएंगे तो उसकी क्रिया चाल चलन सब एकदम சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் பார்க்கும்போது உங்களை உருக்குலைய வச்சிடும். देखो शैतान जो आशीर्वाद देगा आपको बिगाड़ देगा पूरा, பயங்கரமா மேன்மை பாராட்டுவாங்க, பெருமை பாராட்டுவாங்க, மத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சாத்தான் கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனாக உங்களை அப்படியே மாத்திடும். देखो उसके अंदर कैसा घमंड आ जाएगा, सब कुछ हो जाएगा, कंपेयर करेंगे, ऐसे ही आपके अंदर भी आएगा, ऐसे आपको बदल देगा पूरा। ஆகினால வசனம் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். देखो बाइबल वचन कहता है कि परमेश्वर के द्वारा जो आशीर्वाद तो वही हमको बढ़ाई करती நீங்க है। ஐஸ்வர்யவான்களாகணுமா? देखो आप धनवान बनना நீங்க है, செல்வந்தர்களாகணுமா? देखो आपको अच्छा நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கணுமா? देखो आप आशीर्वाद से रहना நல்ல है, ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கணுமா? देखो आप रिच पर्सन रहना நல்ல है, ஹெல்த்தியா வெல்த்தியா இருக்கணுமா? देखो आप अच्छा हेल्दी वेल्दी रहना है, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அப்படி உங்களை மாத்தும். देखो परमेश्वर की आशीर्वाद ही बदलेगा, சாத்தான் ஒருபோதும் அப்படி மாத்தவே மாட்டான். देखो शैतान ऐसा नहीं बदलेगा आपको। ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட வேதனையை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். देखो परमेश्वर जो आशीर्वाद देते वेदना को नहीं देंगे। யோசித்து பாருங்க, சொந்த தகப்பன தாயும் அப்பா வந்து பிள்ளைங்க வந்து பர்கர் வேணும்னு கேக்குறாங்க. देखो एक माता पिता को बच्चा बोलता है मुझे बर्गर चाहिए, அந்த பர்கர்ல குண்டு ஊசி வச்சு கொடுப்பாங்களா? देखो बर्गर में अगर बॉम्ब डाल के रख देंगे, இல்ல पिज़्ज़ा வேணும்னு கேக்குறாங்க, देखो पिज़्ज़ा चाहिए, அதுல குண்டு ஊசி போட்டு கொடுப்பாங்களா? देखो छोटी डेटा डाल के दे இல்ல देंगे, பாட்டில் पिज़्ज़ால உடைச்சு போட்டு கொடுப்பாங்களா? देखो बॉटल में पीस को डाल நீ के दे கேட்ட தான அந்த தின்ன சாக்குன்னு அப்படி சொல்லுவாங்களா? देंगे, देखो तू मांगा इसके लिए खा के तुम्हारे ऐसा बोलेंगे, ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். देखो उसका बाइबल वचन का ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோட ஒருபோதும் வேதனையை அவர் கூட்டவே மாட்டாரு. देखो परमेश्वर जो हमें दर्द देता है उसमें हम हमेशा कभी दुख नहीं बढ़ाएंगे। அத நம்ம வந்து ரொம்ப ஆழமா நம்முடைய சிந்தனையில வைத்துக் கொள்ளணும். देखो गहराई में हमारे विचार के अंदर माइंड के अंदर रखना है। சில பேர் பாத்தீங்கன்னா பணம் 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 ராத்திரியே பகல ஓடுவாங்க. देखो कुछ लोग पैसा पैसा डे नाइट दौड़ते हैं, நீ சுறுசுறுப்பா ஓடு, பணம் சம்பாதி, தவறு கிடையாது. ஆனா தேவனை விட்டு நீ ஓடாம தேவனுடைய சமூகத்துல நீ காணப்பட வேண்டும். देखो फुर्तीला तू दौड़ तू कमा, लेकिन परमेश्वर की सम्मुख में तू दिखाई पड़। வேதத்துல ரொம்ப டஃபஸ்ட் பர்சன் வந்து 3 பேர் வேதம் வந்து குறிப்பிடுகிறது. देखो बाइबल वचन में हम देखते तो 3 टॉपेस्ट पर्सन हम देख सकते हैं उसे। அதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஆபிரகாம். देखो पहला हम देखें अब्राहम के बारे में। ஆபிரகாம் மிகுந்த செல்வந்தனா இருந்தான். देखो अब्राहम बहुत धनवान था, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருந்துச்சு. देखो उसके बाद जो आशीर्वाद थी वो शरीर ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரங்க ரொம்ப சிறப்பும் செல்வந்தனா இருந்தான். देखो जानवर कितने डॉक्टर बहुत सारे उसके पास थे। அவன் அதிகாலையில் ஆண்டவரை போய் தேடுகிறவனா இருந்தான். देखो सुबह भोर में ढूंढने वाला मनुष्य ஆண்டவருடைய था, வார்த்தையை கீழ்ப்படிகிறவனா देखो இருந்தான். परमेश्वर के वचन को मानने वाला था, ஆண்டவர் முன்பதாக தாழ்மைப்படுகிறவனா देखो இருந்தான். परमेश्वर के सामने नम्रता से அவன் रहता था, அன்புள்ளவனா இருந்தான். प्रेम से रहता था, தன் சகோதரனுக்காக ஓடி போய் உழைத்து வந்து அவனை மீட்டுக் கொண்டு வந்தான். देखो उनके भाई के लिए दौड़ के कमा के एक्सीडेंट को संभाल लेता था। ஆண்டவர் தன் குமாரனை கேட்டா கூட கொடுக்கும்படி அவன் அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறவனா இருந்தான். देखो परमेश्वर ने उसको एक पुत्र मांगा तो वो भी देने के लिए वो तैयार हो गया। கர்த்தனாக ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். देखो अब्राहम को देखते तो परमेश्वर ने तो आशीर्वाद दिया गया। அவனிடத்தில் இந்த செல்வம் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. देखो उसके बाद इतनी भी धन संपत्ति परमेश्वर के द्वारा आई गई थी। அவன் தேவனை விட்டு ஒருபோதும் விலகவே இல்லை பிரியமானவரே. देखो परमेश्वर से कभी भी वो हटा नहीं, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் விலகவே இல்லை. देखो परमेश्वर के सम्मुख में से कभी वो हटा அவன் नहीं। எந்த அளவுக்கு கர்த்தரை உண்மையா ஆராதித்திருந்தான் அவனுடைய குமாரன், அதே போல ஈசாக்கு அந்த வழியிலேயே நடக்கிறான். देखो अब्राहम जिस तरीके से वो आराधना किया ऐसा ही इसहाक उसका पुत्र भी ऐसा ही वो मार्ग पे चला। தாயை போல பிள்ளை வந்து நூலை போல சேலன்னு சொல்லுவான். देखो माता के समान बच्चे ऐसे साड़ी लिए பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் அப்படியே வந்து ஜெராக்ஸ் காப்பியா வருவாங்க. देखो माता पिता जैसे रहते हैं ऐसे बच्चे भी जेरॉक्स कॉपी के समान रहेंगे। அவன் பார்க்கும்போது திருமணம் கூட எனக்கு வேணும்னு கேட்கல, அவன் தினந்தோறும் தியானம் பண்ணுவதற்காக அவன் வீட்டை விட்டு தூரமாய் போய் தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனுடைய சமூகத்துல தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்காக எலியேசர் மனைவி என்ன செஞ்சா கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். देखो ईसा किस तरीके से शादी विवाह करने के लिए उसने इच्छा नहीं की, लेकिन जो ध्यान करने गया था रिलेशन ने वो सर किया कार्य आई। அவன் மனைவி அவ்வளவு நேசிக்கிறவனா இருந்தான். देखो उसके पति ने सीधा प्रेम करने वाला था, தாய் அவ்வளவு நேசிக்கிறவனா இருந்தான். उसकी माता से प्रेम करने वाला था, தகப்பனுக்கு அவ்வளவு கீழ்ப்படிகிறவனா देखो இருந்தான். पिता के आज्ञा को मानता था, எல்லாவற்றை காட்டிலும் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிகிறவனா देखो இருந்தான். सारी खाने में से परमेश्वर की आज्ञा
நீங்க ஆவிக்குரிய வளர்ந்தா நிச்சயமா உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய லைன்ல கண்டிப்பா வருவாங்க. जब आप आत्मिक माता हो तो आप अच्छी तरह आपके बच्चों को आत्मिक कार्य में लेके आओगे। துன்மார்க்கல போக வாய்ப்பே கிடையாது. आपको टेढ़े राह पे जाने में नहीं बढ़ेंगे। ஆபிரகாம் தேவனோடு பேசுவதோ தேவன் ஆபிரகாமோடு பேசுவதோ சிறு வயதிலேயே ஈசாக் அதை கண்கூடாய் கண்டான். देखो अब्राहम परमेश्वर से जो बात करते थे ईसा छोटे उम्र से ही वो देखता था, आंख से देखता था वो। ஆபிரகாமை போல அவனும் அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். देखो अब्राहम के समान ना हिलाने सके ऐसा विश्वास उसका बच्चा ईसा भी था। இந்த ஆரோக்கியம் உள்ளவனாய் वो இருந்தான். आरोग्यता से था वो। ஆனா பார்க்கும்போது நாளடைவில் அப்படியே வந்து சாப்டர் மாறுது. देखो दिन दिन ऐसे चैप्टर बदलता है। அவனுடைய மனைவி ரொம்ப தந்திரவாதியா இருந்தா. देखो उसकी पत्नी तंत्र वाली थी। பிள்ளைகள் பிறந்தது. देखो बच्चे हुए। ஒரு பிள்ளை ஏமாளியா மாறுகிறான், ஒருத்தர் தந்திரசாலியா மாறுகிறான். एक बच्चा बेवकूफ बना देता है, एक நீ தந்திரவாதியா இருந்தா நிச்சயமா உன் பிள்ளையும் தந்திரவாதியா தான் இருக்கும். देखो आप तंत्र वाले हो तो आपके बच्चे भी तंत्र वाले நீ रहेंगे। முரட்டுத்தனமா தான் உன் பிள்ளையும் முரட்டுத்தனமா தான் இருக்கும். देखो आप टेढ़े सकते हो तो आपके बच्चे நீ भी ஆவிக்குரிய என்னதான் உன் பிள்ளையும் அந்த ஆவிக்குரிய காரியத்தை देखो பின்பற்றுவான். आप आत्मिक लोगे तो आत्मिक आपके बच्चे भी आत्मिक में चलेंगे। பூரண ஆசீர்வாதம் ஒன்றுமே அவனுக்கு குறைவில்லை பிரியமானவர்களே. देखो परिपूर्ण आशीर्वाद उसको कोई भी कमी करनी नहीं थी। அன்பான மனைவி, देखो प्रेमी पत्नी, அழகா கீழ்ப்படுகிற குமாரன், देखो अच्छा आज्ञा वाला கீழ்ப்படுகிற வேலைக்காரன், तो अच्छा आज्ञा वाले नौकर, ஏராளமான வேலைக்காரர்கள், देखो अनेक नौकर थे। போதுமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் देखो भेड़ बकरी और எல்லாமே பொன்னும் வெள்ளியும் ஏராளமா இருந்தது. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா देखो இருந்தது. सोना चांदी सब आशीर्वाद उसके पास था, धरती भी ना सह सके ऐसा आशीर्वाद था। எனக்கு வெள்ளி வேணும், எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை விட்டு ஆபிரகாம் ஓடவே கிடையாது. देखो मुझे चांदी चाहिए, सोना चाहिए, ऐसे प्रभु के समूह को छोड़ के अब्राहम नहीं भागा। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்தபடினால வெள்ளியும் பொன்னும் ஆடு மாடுகளும் அவனை தேடி வந்தது. देखो प्रभु का डर उसके अंदर था, इसके लिए धन संपत्ति जानवर सब उसको ढूंढते हुए आए। இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க? आप क्या कर रहे हो इसके लिए? எதை தேடி போய்க்கிறீங்க? किसको ढूंढते हुए जा रहे हो? ஆண்டவரை தேடினா எல்லாமே உங்களை தேடி வரும். देखो परमेश्वर को ढूंढने के लिए सब आपको ढूंढ के आएंगे। ஆண்டவரை விட்டுட்டு நீங்க எதை தேடினாலும் அது வந்து கிடைக்காது, உங்க ஆசை நிறைவேறாது. देखो परमेश्वर को नहीं ढूंढेंगे तो कोई भी आपकी इच्छा पूरी नहीं होगी। ஆபிரகாம் வந்துட்டு ஆபிரகாம் was the very richest person in the Bible. देखो अब्राहम एकदम धनवान मनुष्य था, बाइबल में लिखा गया है। செழிப்புள்ளவனாய் இருந்தான். देखो बड़ा धनवान धन संपत्ति वाला मनुष्य। மனைவிக்காக சொந்த கல்லறை அவன் வாங்கினான். देखो उसके पत्नी के लिए खुद का एक कब्रिस्तान लिया। ஒரு பொருட்டாவே இல்ல ஆபிரகாமுக்கு. देखो चीज वस्तु पे से छोटी नेता அந்த அளவுக்கு செழிப்பா இருந்தான். ऐसा धन நீங்க संपत्ति। செழிப்பா மாறணுமா? देखो धन संपत्ति நீங்க बदलना, செல்வந்தெல்லாம் देखो மாறணுமா? धनवान बदलना है। ஆபிரகாமை பின்பற்றுங்க. अब्राहम को पीछे, ஆபிரகாமை போல ஆண்டவரை விசுவாசிங்க. देखो अब्राहम के समान विश्वास करो। ஆண்டவரை போல ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. देखो अब्राहम के समान आप आज्ञा को ஆபிரகாமை போல ஆண்டவரிடத்தில் அன்பாயிருங்க. देखो अब्राहम के समान परमेश्वर से प्रेम से ஜனங்களிடத்தில் करो। அன்பாயிருங்க. देखो लोगों से प्रेम से करो, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிடைக்கும். तो सब मिलेगा। இதெல்லாம் சுருக்கி வளைச்சு இயேசுவானவர் வந்து மத்திய 6ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். देखो पूरा सब मिला के मत्ती में 6 अध्याय में कहा गया है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். देखो परमेश्वर की राज्य और धर्म को खोज करो, बाकी सब तुम्हें मिला जाएगा। சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ये கொடுக்கப்படும். सब तुम्हें मिला जाएगा। நல்ல விசுவாசமா சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ये கொடுக்கப்படும். सब आपको दिया जाएगा। ஹalleluya. அதனால நம்ம சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்துல நம்ம அறிந்து கொள்ளணும். देखो सत्य को जानने में हमें अच्छी तरह जान लेना है। தூங்குறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. जो सो गए वो सब हालेलुया बोलिए। தூங்குறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. जो सो गए वो हालेलुया बोलिए। சகோதரி இல்ல பரவாயில்ல, எல்லாம் உற்சாகமா பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद दे। இரண்டாவது மனிதனை குறித்து பார்க்கிறோம். दूसरे मनुष्य के बारे में देखते हैं। அவன் இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். देखो यीशु का वो पहला था। ஆகையால புதிய ஏற்பாட்டுல இயேசுவான என்று சொன்னா பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு. देखो नए करार में प्रभु यीशु मसीह ने जुड़े करार में योसेफ। யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது அப்படியே இயேசுவானுடைய வாழ்க்கையில देखो நடந்திருக்கு. योसेफ के जीवन में जो हुआ ऐसे प्रभु यीशु मसीह के जीवन में हुआ। இயேசுவானுக்கு முன் அடையாளமானவன். देखो यीशु मसीह का पहला चीज। அவன் பார்க்கும்போது வீட்டுல கடைசியானவனா இருந்தாலும் देखो घर में वो एकदम लास्ट छोटा बच्चा था। பயப்படுகிற பயத்தோடு இருந்தான். देखो प्रभु का डर में था वो। அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, देखो उसके जीवन में कितना कष्ट आया, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது, कितना तकलीफें आई, எவ்வளவு பாவ சோதனைகள் வந்தது. कितना पाप की ஆனா समस्या आई। வாலிப வயதுல வந்து அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டான். लेकिन जवानी में उसने अपने आप को पवित्रता को संभाल लिया। பரிசுத்தத்தை காத்துக் देखो கொண்டான். पवित्रता को संभाला उसने। தேவனை காத்துக் கொண்டான். परमेश्वर को संभाला। எந்த कष्टங்கள் வந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் ஓடவே கிடையாது. तो कुछ भी कष्ट है परमेश्वर के समूह को छोड़कर नहीं भागा वो। அவன் அடிமை வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. देखो वो लोगों के समान काम அவன் करने लगा। சிறைச்சாலையில இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. जेल में डाला गया वो। சகோதரனால பகைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. देखो
भाइयों के द्वारा धोखा दिया गया, காரணம் இல்லாம காயங்களானது, देखो ना कारण के द्वारा காரணம் இல்லாம அவனை பகைத்தாங்க, देखो ना कारण घाव लगे, எல்லாம் ஒரு வாழ்க்கையில நடந்ததெல்லாம் கெட்டதா நடந்தது. देखो उसके जीवन में सब गलत ही हो रहा था, ஒருபோதும் தேவனை அவன் மறுதலிக்கவில்லை, कभी भी परमेश्वर को डांट ஒருபோதும் தேவனை முறுமுறுக்கவில்லை. परमेश्वर को मुरमुरा नहीं किया, அவன் தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாயிருந்தான், देखो परमेश्वर के विश्वास के साथ था, தேவனிடத்துல உண்மையுள்ளவனாயிருந்தான், देखो परमेश्वर से सच्चा रहता था, பரிசுத்தத்தை காத்துக் देखो கொண்டான். अपने पवित्रता को संभाला उसने। இன்னைக்கு अनेक பேரு ஏன் தப்பு செய்றீங்கன்னா எங்க வறுமையா அதெல்லாம் நாங்க அப்படி இப்படி பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறோம். देखो आज के दिन क्यों गलतियां कर रहे हैं, हमारे घर पे कमी करनी इसके लिए गरीबी इसके लिए, அப்படியெல்லாம் விதிவிலக்கு அல்ல. देखो ऐसा नहीं होता, பரிசுத்தவான்களே உத்தமர்களுக்கு என்றும் கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. देखो पवित्रता को हमेशा परमेश्वर सहायता करते हैं। வாழ்க்கையில ரொம்ப டவுன்ஃபால் தான் போயிடுச்சு, வாழ்க்கைய ரொம்ப கீழ் நோக்கி போயிடுச்சு அவன் வாழ்க்கையில. देखो ये सब जीवन में एकदम उसकी जीवन एकदम नीचे ही जा रही थी, அதனால எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, देखो सारे कार्य में योजना है, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. देखो सारे कार्य में उद्देश्य है। அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான பகுதியில போனாலும் பரிசுத்தத்தை விடல, விசுவாசத்தை விடல, ஆண்டவரை விடல, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த வைராக்கியத்தை விடல. देखो एकदम नीचे जाता है लेकिन परमेश्वर को नहीं छोड़ा, पवित्रता को नहीं छोड़ा, वैराग्यता को नहीं छोड़ा उसने। சில பேருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா சர்ச்சை விட்டுருவாங்க, देखो कुछ लोग ऐसा होगा तो छोड़ देते हैं, என்ன ஜெபம் ஜெபத்தை விட்டுருவாங்க, अरे क्या प्रार्थना करने छोड़ देते हैं, எல்லாத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரே ஓடியே போயிடுவாங்க. तो आदमी कार्य को छोड़ के सब भाग जाते पीछे। யோசேப்பு ஒரு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உதாரணமானவன். देखो ये सब हमारे आगे अच्छा उदाहरण है। வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் देखो हमारे साथ हमारे जीवन में कैसे कष्ट आते हैं, அந்த வைராக்கியத்தை நம்ம விடக்கூடாது. देखो परमेश्वर को जो वैराग्य नहीं छोड़ना है, நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நம்ம அசுசுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. देखो हमारे पवित्र जीवन को ऐसा दुष्ट नहीं करना है, ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தான், परमेश्वर के लिए सच्चा था यीशु। அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. देखो उसी परिस्थिति में परमेश्वर उसके साथ है, बात वचन कहती है। நீங்களாம் கல்லூரிக்கு போறீங்க, காலேஜ்க்கெல்லாம் படிக்க போறீங்க, देखो अभी स्कूल जाते हो, कॉलेज जाते हो, ஆபீஸ்க்கெல்லாம் போறீங்க, ऑफिस में जाते हो, அநேக பேர் பெரியவங்கலாம் கூட நீங்க வேலைக்கு ஆபீஸ்க்கெல்லாம் போறீங்க. अनेक लोग बड़े लोग ऑफिस में जाते உங்களுடைய हो, பரிசுத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அங்க நடக்கும். देखो आपकी पवित्रता को एकदम चूसने के लायक है, அப்போ நீங்க யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்க, देखो तब यीशु को याद करना, கரம் சுத்தமா देखो இருக்கணும், आपके हाथ शुद्ध होने உங்களுடைய चाहिए, ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தமாய் பார்த்துக் கொள்ளணும். देखो प्राण आत्मा शरीर आपको शुद्ध से रखना है, பார்த்துக் கொள்வது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். देखो ऐसा आप संभाल के रखोगे आपके जीवन வாழ்க்கையை में रहेगा, பார்க்கும்போது ஒரு நினைச்சிருக்க மாட்டாங்க, वो कोई भी नहीं सकता பயங்கரமா ஒரு பிரேக் த்ரூ வாழ்க்கையில உண்டாகும். देखो भाई का ब्रेक थ्रू आपके जीवन में होगा। அதனால பார்க்கும்போது தேவன் அவனை உயர்த்தி அதிகாரத்தையும் ஆட்சியையும் செல்வத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தார் அவனுக்கு. देखो परमेश्वर उसको उच्च स्थान पे रख के परमेश्वर ने उसको पावर अथॉरिटी सब उसको आशीष किया। அவன் ஆட்சி செஞ்சணும் ஜெபம் பண்ணானா, देखो वो उसको रूल करने ऐसा प्रार्थना की, அதிகாரம் வேணும் ஜெபம் பண்ணானா, देखो अधिकार चाहिए सब प्रार्थना की है, செல்வம் வேணும் ஜெபம் பண்ணானா, देखो धन चाहिए सब प्रार्थना की है, பணம் வேணும் ஜெபம் பண்ணானா, पैसा मुझे चाहिए सब प्रार्थना की है। அவன் ஜெபிக்காத காரியத்தை கூட தேவன் ஏராளமா அவனுக்கு கொடுத்தார். उसने जो भी प्रार्थना की है उससे भी बढ़कर परमेश्वर ने நீயோ उसको दिया। ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பாத்திரவானா நடந்து கொள்வாயானால் நீ ஜெபிக்க மறந்தாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஒருபோதும் மறக்கவே மாட்டார். देखो आप अच्छे पात्र से रहोगे तो आप भूल गए प्रार्थना करने के, लेकिन परमेश्वर आपको निश्चय आशीर्वाद करने का भी नहीं भूलेंगे। நீ ஜெபித்ததையும் ஜெபிக்க மறந்ததை கூட ஆண்டவர் கொடுப்பார். देखो प्रार्थना की और ना प्रार्थना की वो भी देंगे आपको। அவருக்கு தெரியும் உன்னை எந்த காலத்துல எப்படி உயர்த்தணும், உனக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு ஆல்ரெடி ஆண்டவர் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கார். देखो परमेश्वर को पता है आपको किस समय में क्या देना है, कैसा करना है, परमेश्वर सब प्लान करके रखे हुए அதனால हैं। அப்படி இப்படி குறுக்கு வழியில நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. तो ऐसे शॉर्ट रास्ते में जाने की आवश्यकता नहीं है। பாருங்க, சிறந்த ஒரு மனிதனாக எகிப்துல வைத்திருந்தார் देखो ஆண்டவர். श्रेष्ठ इजिप्ट में अच्छा रखा यीशु को। எகிப்துல முதல் மனிதனாக வைத்திருந்தார். देखो इजिप्ट में पहला स्थान उसको दिया நம்ம गया। தேசத்துல முதல் மனிதர் யார் தெரியுமா? तो हमारे देश में पहला मनुष्य कौन है पता है? பிரசிடென்ட் முதல் மனிதன், முதல் மனுஷி. देखो प्रेसिडेंट कौन है पता है? मनुष्य முதல் பிரசிடென்ட் தான் முதல் மனிதன் சொல்லுவாங்க. देखो प्रेसिडेंट को फिर कहां तो पहला स्थान அது போல ஒரு பிரசிடென்ட் போஸ்ட் ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருந்தாரு? யோசேப்புக்கு கொடுத்திருந்தாரு. देखो ऐसा पहला स्थान किसको दिया गया? यूसुफ को दिया गया। அதனால பார்வோன் ரொம்ப பயங்கரமான வார்த்தையை சொல்வார். देखो कारण भयंकर कहते हैं, யோசேப்புடைய வார்த்தையை தவிர ஒருவனும் அவனுடைய கையாவது காலையாவது அசைக்க கூடாது. देखो यूसुफ जो कहते हैं वही करना है, हाथ तो पैर या हाथ ना हिलाना
बना सके எல்லா பவர் கொடுக்கிறார் ஆண்டவர் देखो अच्छा पावर देते हैं उसको பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு பார்வோன் ஏறுகிற இரண்டாவது ரதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது देखो पारोन का दूसरा रथ में उसको दिया गया பார்வோனுடைய முத்திரை முந்து அவனுடைய கையில போடப்பட்டது देखो पारोन की अंगूठी उसको दी गई ராஜ வஸ்திரம் உடுத்தி கொண்டான் राज वस्त्र को पहना ரதத்துல ஏறி எகிப்தை சுற்றி பார்க்க போனான் देखो रथ को रह के गिन को देखने जाता है எல்லாரும் யோசேப்பை பகைத்த யோசேப்புக்கு விரோதமா இருந்தவங்க எல்லாம் பயந்து நடுங்கி போயிட்டாங்க देखो यूसुफ के विरोध यूसुफ के जो कार्य करते हैं सारे को देख के डर गए யோசேப்புக்கு வந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒருவரையும் அவன் பழி வாங்கவே இல்லை देखो यूसुफ के अंदर जो स्पेशलिटी किसी को उसने वो किया नहीं அவன் பழி வாங்கின போத்திபார பழி வாங்கி இருக்கலாம் देखो बदला नहीं लिया और चार बदला ले सकता மனைவியை பழி வாங்கி இருக்கலாம் पोतीफर की पत्नी को बदला ले सकता பகைத்த சகோதரர்களை பழி வாங்கி இருக்கலாம் देखो बदला लिया उसके भाई से भी बदला ले सकता था அவன் நினைச்சிருந்தா அவங்களை கண்டந்தனமா வெட்டி போட்டிருக்கலாம் देखो चाहता तो वो मार देता सबको யோசேப்புடைய குணாதிசயமே வேற यूसुफ का गुण अलग था அவனுடைய வந்துட்டு குணாதிசயமே ஒரு தெய்வீக குணாதிசயமா காணப்பட்டது यूसुफ का जो गुण है परमेश्वर का जो गुण है वो दिखाई दिए இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் आज हम कैसे நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது தேவனை வெளிப்படுத்துறது தான் நம்ம சுபாவம் இருக்கிறதா परमेश्वर को हम प्रकाशित करते அதுல हैं சாத்தானை வெளிப்படுத்துறது தான் நம்ம சுபாவம் இருக்கா शैतान को प्रकाशित करते हैं வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம் जो नौकरी करते हैं वहां पर कैसा स्वभाव வியாபார ஸ்தலங்கள்ல வந்துட்டு நம்முடைய வந்துட்டு எப்படி நம்ம சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம் देखो हम जो नौकरी जो करते हैं जो हमारे व्यापार उसमें कैसा बर्ताव करते हैं हमारे स्वभाव को நிறைய பேர் இட்லி கடைலாம் வச்சிருக்கீங்க तो कुछ लोग इडली की दुकान रखे हो ஒரு முறை சாம்பார் கொடுத்து கேட்டா தாழ்மையா கொடுப்பீங்க तो एक बार सामान मांगोगे तो दो किलो बताते ரெண்டாவது முறை ஒரு சாம்பார் கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க तो दूसरी बार सामान मांगेंगे क्या करोगे கர்த்தருடைய பிள்ளைங்க ரெண்டாவது முறை கொடுத்துருவீங்க देखो परमेश्वर को बच्चा दूसरी बार दे दोगे மூணாவது முறை நாலாவது முறை கேட்டா என்ன பண்ணுவீங்க तीसरी बार चौथी बार मांगेंगे क्या करोगे கை இழந்து போயிடும் अरे सब लोग குஜராத்ல சாம்பார் நல்லா குடிப்பாங்க ஆளுங்க देखो गुजरात में सामान बहुत पीते हैं எவ்வளவு கொடுத்தாலும் குடிச்சிட்டே இருப்பாங்க देखो जितना देर उतना पीते रहेंगे அந்த சாம்பார் நம்ம குடிக்க முடியாது அவங்க தான் குடிக்க முடியும் देखो सामान वो लोग भी पी सकेंगे अपने पी सकेंगे நாம அதை வந்து குடிச்சோம்னா பயங்கரமா வந்து வயித்தால பயங்கரமா இருக்கும் ஆனா அவங்க அவ்வளவு விரும்பி குடிக்கிறாங்க देखो हम पी में तो चाटा देंगे लेकिन वो ऐसा इच्छा அதனால करते हैं வியாபார ஸ்தலங்களிலே நம்ம பொறுமை நம்ம சகிப்புத்தன்மை நம்ம பரிசுத்தெல்லாம் எப்படி இருக்கும் देखो व्यापार करते हैं वहां पर हमारी धीरज सहन शक्ति कैसी है வேலை ஸ்தலங்கள் எப்படி இருக்கும் देखो नौकरी के स्थल में कैसा நம்ம है பிள்ளைகள் இடத்துல நம்ம எப்படி பழகுறோம் देखो हमारे बच्चे के हम कैसे रहते நம்ம हैं கணவன் மனைவி கிட்ட எப்படி देखो பழகுறோம் पति पत्नी के बीच में कैसा रहते हैं பொறுமை இருக்கா धीरज है சகிப்புத்தன்மை இருக்கா சக்தி है மன்னிக்கிற தன்மை இருக்கா देखो माफ करने का விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கா छोड़ने का ஏன் யோசேப்பை உயர்த்தினான்னா அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கோல்ட போல அவனுடைய குணாதிசயம் இருந்தது देखो ये सब की ऊंचा स्थान पे किया गया वो गोल्ड के समान गुण था उसके अंदर ரொம்ப டாப் மோஸ்ட்ல ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு देखो बहुत टॉप पे लेके चले गए उसको உன்னை ஆண்டவர் ரொம்ப டாப்ல கொண்டு போவார் आपको भी ऐसे टॉप में ले जाएंगे கொஞ்சம் பொறுமையா இரு थोड़ा धीरे से रहे கொஞ்சம் சகித்துக் கொண்டு இரு सहन करके रहे பரிசுத்தத்தை கொஞ்ச நாள் காத்துக்கொள் देखो पवित्रता को सम्मान के रख யோசேப்பை போல கொஞ்ச நாள் சகித்துக் கொண்டு இரு देखो यूसुफ के समान सहन कर வாழ்க்கையில உன் சகோதரர்கள் மேல உங்களை உயர்த்தி வைப்பார் देखो आपके भाई के बीच में உங்க ऊपर स्थान குடும்பங்களை करेंगे உங்களை உயர்த்தி देखो வைப்பார் आपके परिवार में ऊंचा உங்களுடைய करेंगे உயர்வு ஒருபோதும் யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க देखो आपका ऊंचा स्थान कोई भी इंतजार नहीं किया होगा ஏன் நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டே देखो आप भी ऐसे इंतजार नहीं किए பக்கத்துல होंगे இருக்கிற கைப்பிடிச்சு சொல்லுங்க देखो बाजू वाले का हाथ पकड़ के உங்களுடைய बोलो உயர்வு உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் देखो आपका जो ऊंचा स्थान है आपको ना पता चला हो உங்களுடைய உயர்வு ஆண்டவருக்கு देखो தெரியும் आपका ऊंचा स्थान परमेश्वर को पता है பயங்கரமான ஆண்டவரோட உயர்த்த देखो भयंकर कुछ ऊंचा स्थान करेंगे Be courage. देखो ठीक है God is with you. देखो परमेश्वर आपके साथ है உற்சாகமா இருங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு अब கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்களுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு நாள் நிச்சயமா வெகுமானம் கிடைக்கும் देखो आपकी पवित्रता के लिए आपको भूमि में दिया जाएगा உங்களுடைய உண்மைக்கு ஒரு நாள் வெகுமானம் देखो கிடைக்கும் आपकी सच्चाई के लिए परमेश्वर आपको चीज உங்களுடைய देंगे நேர்மைக்கு ஒரு நாள் வெகுமானம் देखो கிடைக்கும் आप अच्छे सच्चे से रहते आपको देंगे உங்களுடைய உழைப்புக்கு ஒரு நாள் வெகுமானம் देखो கிடைக்கும் आप जो कमाते हो उसका आपको உங்களுடைய எல்லா விதமான குணாதிசயங்கள் ஆண்டவர் ஒரு நாள் வெகுமானம் கொடுக்கிறார் கொடுக்கும் பொழுது உன் சத்துருக்கள் தலை கவிழ்ந்து போவாங்க देखो परमेश्वर के लिए आप अच्छे से रहते तो जो शत्रु आपको देख के सब भाग जाएंगे சத்துருவை பத்தி எப்படியோ யோசி அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க எல்லா பிபி சுகர்லாம் வந்துடும் देखो शत्रु के बारे में विचार मत कीजिए बीपी शुगर आ जाएगा அவனுடைய வேலையை அவன் செய்யட்டும் உன்னுடைய வேலை நீ செய் देखो उसका काम उसको करने दो तेरा काम तुम करो பகைக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க देखो आपको जो लज्जित कर ஆண்டு சொல்றாங்க சத்துருக்கு முன்பு அவன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் உன் பாத்திரம் நிரம்பி ஒழியும் ஆண்டு சொல்றாரு देखो तुम्हारे शत्रु के सामने तेल के उमड़ के मैं पात्र मंगा दूंगा யோசேப்புடைய பாத்திரம் நிரம்பி வழிது देखो यूसुफ का पात्र ऐसे भर के उमड़ அவனை रहा है பகைத்த சகோதரலாம் வல்லமா திருடத்துல போவா உரதலாம் வரானுங்களோ देखो उसको जो धोखा दिए भाई साहब आते हैं एकदम चोर के समान யோசேப்பு கொண்டு போடுறவனோ என்னவோ தெரியல यूसुफ
हमको मार डालेगा क्या? பழி வாங்கிடுவானா என்னமா தெரியல. आपको बदला ले लेगा क्या? யோசேப்புடைய அன்போ இயேசுவுடைய இருதயமோ அன்புனால மூடப்பட்டிருக்கிறது. देखो यूसुफ का हृदय प्रभु यीशु मसीह के प्रेम के समान ढका हुआ है। வேற ரூம்ல போய் கதவெல்லாம் சாத்திட்டு ஓட அழுகுற அந்த அளவுக்கு அன்பு சகோதரர்கள் மேல. देखो घर को बंद करके कैसा प्रेम करता है। what a godly character பாருங்க. देखो परमेश्वर का गुण, ஒரு தெய்வீக குணம் பாருங்க. देखो परमेश्वर का गुणता देखो। நம்ம அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம்? देखो हमारे भाई कुछ कर देते कैसा रहेंगे? ஒரு ஜல்லி பணம் கொடுக்க மாட்டான். देखो छोटा भी पैसा नहीं देंगे। என் நிலப்பணம் மேல படக்கூடாது. तो मेरा जमीन भी नहीं देंगे। ஒத்த ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன். एक रुपया भी नहीं दूंगा। ஏன் அன்னைக்கு நீ கொடுத்தியா இன்னைக்கு நான் கொடுக்கணும்? अरे उसे दिया मैं आज दूंगा क्या? பயங்கரமா நியாய தேவதையா மாறிடுவாங்க. इनका न्यायाधीश बदल जाते हैं। இல்லையா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீ கொடு. तू न दे, परमेश्वर तुझे आशीर्वाद किए हैं। உன்னை ஆண்டவர் உயர்த்துகிறான் அவங்க புரிந்து கொள்ளட்டும். देखो परमेश्वर ने ऊंचा किया वो समझ உனக்குள்ள ले। இருக்கிற தெய்வீக குணத்தை புரிந்து கொள்ளட்டும் கொடு. देखो तेरे अंदर परमेश्वर का गुण समझ तू दे। நாம அவங்கள போல தான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. देखो हम भी उसके समान रहेंगे तो हमारे अंदर अंतर யோசேப்பு नहीं। மூட்டை மூட்டையா அள்ளி கொடுக்குறான். देखो यूसुफ एकदम இதை बोले ना நல்லா சந்தோஷமா கொண்டு போங்க சாப்பிடுங்க பூசிட்டு கொடுங்க சந்தோஷமா இருங்க. उसी से ले जाओ चाहे काफी कैसे से लो। அவங்களுக்கு விருந்து செய்கிறான். देखो खाना बनाता है। நம்ம சத்துருக்களுக்கு எப்ப விருந்து செய்வோமா? देखो दावत बनाता है, हमारे शत्रु के लिए दावत बनाएंगे। சோதரம் ஜனம் தெரியாது. देखो रेस्टोरेंट बोले कोई बड़ी बात है। தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய குணாதிசயம் மாறும். देखो प्रभु के बच्चे हम हमारी गुण बदलनी चाहिए। ஹalleluya हालेलुया। ஏன் யோசேப்பு ஆசீர்வச்சனா அப்படியே ஆண்டவருடைய குணாதிசயம் அவங்களுக்கு காணும். देखो ये सब को परमेश्वर ने किया, सिर्फ परमेश्वर का गुण उसके अंदर। அவன் இதை செஞ்சா நான் இதை செய்வேன். देखो वो सगन ने किया सब। பழி வாங்குற குணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் இருக்கவே கூடாது. देखो बदल लेने का गुण हमारे अंदर होनी ही नहीं चाहिए। ஆகினாலதான் யோசேப்பு பார்க்கும்போது யோசேப்பின் வம்சப்படியா தான் பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள் அநேக ராஜாக்களுக்கு எழுப்பி வந்தாங்க பிரியமான. देखो यूसुफ की पीढ़ी में हम देखें तो अनेक लोग राजा बन के आए। யோசேப்பு ஒரு நட்சத்திரமா விளங்கினான். देखो यूसुफ का नाम किस पे रहा? அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு தலையாய் விளங்கினான். देखो यूसुफ तारा के समान एक नेता के समान आशीर्वादित था वो। உங்களை யோசேப்பு போல உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். देखो आपको भी यूसुफ के समान ऊंचा स्तर पे வேதத்தோடு உங்களுக்கு வந்துட்டு ஒப்பிடுங்க. देखो बाइबल को चल के साथ चलो। ஆண்டவரோடு கூட ஒப்பிடுங்க. देखो परमेश्वर के साथ चलो। தேவனோடு கூட இணைந்து செல்லுங்க. देखो परमेश्वर के साथ चलो। வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் देखो இருக்கும். आपका जीवन आशीर्वादित रहेगा। மூன்றாவது மனிதனை குறித்து பார்க்கிறோம். देखो तीसरा मनुष्य के बारे में देखते हैं। தானியேல். தானியேல் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். देखो दानियेल परमेश्वर के आशीर्वाद किया। ஆகாரத்தில் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக் கொண்ட ஒரு தேவ மனிதர். देखो भोजन में भी मैं ना हो पाप हो जाऊं ऐसा वो संभालता था। தேவனுடைய சிறந்த செல்வத்தையும் देखो परमेश्वर ने दिया गया अच्छा धन அதிகாரத்தையும் ஆட்சியும் கொடுத்து देखो रूलिंग लेके ஆசீர்வதித்தார். आशीर्वाद அந்த நாட்கள்ல பாபிலோன் தேசத்தா இப்போ இருக்கிற அமெரிக்கா தேசத்தை போல ஒரு வல்லரசு நாடா இருந்தது. देखो उन दिनों में बेबीलोन राज्य था, ऐसे अमेरिका के राज्य उसके समान था उन दिनों में। ஆகையால இப்போ இருக்கிற வந்துட்டு அமெரிக்காவை போல வந்துட்டு அந்த நாட்கள்ல பாபிலோன் தேசம் ஒரு வல்லரசு நாடா இருந்தது. देखो अमेरिका समान वो बेबीलोन राज्य एकदम बड़ा राज्य था, अच्छा राज्य था वो। அந்த பாபிலோன் தேசத்துக்கே ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாரு இந்த தானியேல் இருந்தார் देखो பிரியமானவர்களே. बाबिलोन के राज्य में वो प्राइम मिनिस्टर के समान कौन था? दानियेल थे। அவருக்கு ஆண்டவர் மேல இருந்த ஒரு வைராக்கியம், देखो परमेश्वर के ऊपर वैराग्य था। பரிசுத்தத்தின் மேல இருந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், और वैधता के ऊपर जो वैराग्य था उसके अंदर। தேவனுக்காக எதையும் செய்யும்படியான ஆயத்தமா இருந்தார். देखो परमेश्वर के लिए करने के लिए तैयार அவனுடைய था। கை தரைப்படவில்லை. देखो उसके हाथ कभी அவன் உத்தமனா இருந்தான், அவன் சமாதானனா இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். देखो परमेश्वर के डर அவனை குற்றப்படுத்தும்படி अनेक பிரயாசப்பட்டாங்க. देखो दोस्त पहुंचा नहीं लाने அவனுக்கு ஒரு குற்றமும் காணப்படவில்லை. कोई भी दोस्त नहीं நீங்க लगा। வேலை செய்யற இடத்துல உங்களை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? तो आपके नौकरी स्थल में ऐसा बोल सकते हैं? நீங்க வியாபாரம் செய்யற ஸ்தலத்தை அப்படி சொல்ல முடியுமா? देखो व्यापार आप करते हो उसमें ऐसा कह सकते அவன் हैं? கர்த்தருக்காக உண்மையா देखो இருந்தான். परमेश्वर के सच्चे से वो। பண விஷயத்துல உண்மையா देखो இருந்தான். पैसे की कार्य में, பொருள் விஷயத்துல உண்மையா देखो चीज இருந்தான். वस्तु कार्य में। ஒரு மனிதன் சிறந்த மனிதன் என்பது விளங்குவதற்கு பண விஷயத்துல உண்மையா இருக்கணும். देखो अच्छा है मनुष्य श्रेष्ठ है तो पैसे की कार्य में सच्चे से रहना அவன் चाहिए। டைம் கீப் அப் பண்ணணும். देखो टाइम को कीप अप இந்த करना है। ரெண்டு குணாதிசயங்கள் அவனுக்குள்ள இருக்குமானா அவனுடைய வாழ்க்கையில இந்த தானியேலை போல யோசேப்பை போல நிச்சயமா உயர்வு வரும். देखो ये दो
प्रकार की कार्य उसके अंदर होगी तो यूसुफ के समान दानियल का समान उसके अंदर रहेगा। நாங்க பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு லீடர்ஷிப்ல வந்து எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுப்பாங்க. देखो बाइबल स्टडी में जाते तो हमको लीडरशिप में दे उसमें सिखाते थे। யார லீடரா சபையில தெரிந்து देखो கொள்ளணும். किसको लीडर चुनना चाहिए। அவன் பண விஷயத்துல கரெக்ட்டா இருக்கணும். देखो पैसे की कार्य से அவன் சரியா தசமமாக देखो போடுறான். सही से दसवां देता है कि नहीं। இரண்டாவது दूसरा அவன் டைம் கீப் அப் பண்றான். देखो टाइम को कीप अप करता है। அவனுக்கு இருந்தா கண்டிப்பா அந்த லீடர்ஷிப் உடைய குவாலிட்டி அவனுக்குள்ள இருக்கு. देखो ऐसा रहेगा तो उसके अंदर लीडरशिप की क्वालिटी है। நீங்க நம்பி அவனுக்கு பொறுப்பு கொடுக்கலாம். देखो उसको भरोसा देके அவன் செய்ய만 செய்ய देखो மாட்டான். कभी गलत नहीं करेगा। அப்படின்னு எங்களுக்கு வந்து பயங்கரமான பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது டீச் பண்ணியிருக்காங்க. उसमें से पढ़ लेके टीचिंग किया था मुझे। நம்மள எல்லா லீடர்ஸும் நம்மள ஒரு பொறுப்புக்குள்ள நம்மள அமர்த்தணும், ஒரு பொறுப்பு நம்ம கொடுக்கணும்னா இது ரெண்டும் கண்டிப்பா பார்ப்பாங்க. டோட்டலியும் சரி ஸ்பிரிச்சுவலும் சரி கண்டிப்பா இத நம்ம இடத்துல பார்ப்பாங்க. देखो लीडरशिप में अगर आने के लिए तो ये दो कार्य में देखते हैं, या आदमी कार्य है संसारी कार्य हो। இந்த ரெண்டு காரியம் நம்ம கிட்ட இருக்கா? ये दो कार्य हमारे अंदर है। இருந்தா நிச்சயமா நீங்கள வந்து தானியேலை போல உயர்த்துவார். देखो निश्चय ऐसा हो तो दानियल का समान ऊंचा करेंगे। தானியேல் எல்லாவற்றிலும் ஒரு குறை கூட சொல்ல முடியாது, அப்படி நேர்த்தியா இருந்தான். देखो दानियल को कोई भी कमी नहीं बोल सकता, ऐसा श्रेष्ठ था। ஜெபிக்கிறான் என்ற குறையை தவிர அவன் இடத்துல ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. देखो प्रार्थना करता है वही कमी होना, लेकिन और அவனதுல உண்மை இருந்தபடினால தான் சிங்கம் கூட அவனை ஒண்ணும் பண்ண முடியல. देखो सच्चे से था इसलिए सीढ़ी उसको कुछ नहीं किया। இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து கத்துது, வந்துட்டு குடையுது, நம்மள வந்து கடிக்க வருது, பயமுறுத்துதெல்லாம் சொல்றோம் இல்ல, அந்த உண்மைக்குள்ள இன்னும் நம்ம கடந்து போகல. देखो सिंह हमको डराता है, काटने आता है, ऐसा लगता है इसके लिए सच्चाई के अंदर हम अभी तक नहीं चले। நாய் கண்டு பயங்கரமா பயப்படுறாங்க. देखो कुत्ते को देख डरते பூனையை हैं, கண்டு பயப்படுறாங்க. देखो बिल्ली को देख डरते हैं, ஒரு சில எலுமிச்சம்பழத்தை கண்டே देखो பயப்படுறாங்க. कुछ लोग लींबू को देख डरते हैं। ஆனா சிங்கங்களை கண்டே தானியேல் பயப்படல. देखो सिंह को देख दानियल नहीं डरता। சிங்கம் ரொம்ப ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கு. देखो सिंह को देख रिलैक्स சிங்கம் சுற்றில ரொம்ப நாய்க்குட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கு. देखो वो सिंह भी ऐसे कुत्ते के बिल्ली के ஒரு समान बैठा है। மனுஷனுக்கு பரிசுத்தம் இருக்கும்போது, देखो मनुष्य को पहचानता ஒரு होगा, மனுஷனுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் देखो இருக்கும்போது, मनुष्य के मनुष्य को पहचानता ஒரு होगा, மனுஷனுக்கு ஒரு உண்மை இருக்கும்போது देखो मनुष्य का सच्चाई हो तो சிங்கம் கூட ஒன்றும் செய்ய सिंह முடியாது. भी कुछ नहीं कर पाएगा। ஒரு தீமை உங்களுக்கு செய்ய देखो முடியாது. कोई भी आपको कोई गलत नहीं करेगा। அந்த அளவுக்கு உங்களுடைய கரம் உண்மையா இருக்குதா? अगर ऐसा आपका हाथ सच्चा है, உண்மையா இருக்கா? अगर आप सच्चे हैं, பண விஷயத்துல தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்மையா இருக்கிறீங்களா? देखो पैसे की कार्य में परमेश्वर मनुष्य के बीच में सच्चे से हो, டைம் விஷயத்துல தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்மையா देखो இருக்கா? टाइम की कार्य में मनुष्य और परमेश्वर के बीच में அப்படி सच्चे से இல்லைன்னா அந்த நாள்ல ஆவியான சொல்லால் உன்னை சரிப்படுத்திக்கொள். देखो ऐसा ना हो तो पहचानना कहते तू सही कर ले, சரிப்படுத்திக் கொள்ளும்போது சிங்கமே உனக்கு விரோதமாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. सही कर लेगा तो सिंह भी विरोध होगा तो कुछ नहीं होगा। ஆகையால பார்க்கும்போது ஆபிரகாமை தேவன் செழிப்பா வச்சிருந்தாரு. देखो अब्राहम को परमेश्वर धन संपत्ति से रखा, அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து யோசேப்பை ஆண்டவர் செழிப்பா வச்சிருந்தாரு. देखो यूसुफ को भी धन संपत्ति से रखा, தானியேலை ரொம்ப செழிப்பா வச்சிருந்தாரு. देखो दानियल को भी ऐसा श्रेष्ठ रखा, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ரொம்ப டாப்பஸ்ட் பர்சனா இருந்தாங்க. देखो भाई के तीनों टॉपेस्ट पर्सन थे। நீங்க கூட ரொம்ப டாப்பா இருக்கணுமா? देखो आप भी टॉप में रहना, குடும்பத்துல டாப்பா देखो இருக்கணுமா? परिवार में टॉप में रहना, உலகத்துல டாப்பா இருக்கணுமா? देखो संसार में टॉप में रहना, அவங்களுக்கு நல்ல காரியங்களை நம்ம காப்பி பண்ணணும். देखो इनके तो जो गुण है वो हमें कॉपी करना நம்ம है, எடுத்து நம்ம तो தியானிக்கணும். उसको लेके ध्यान करना ஏன் है। அவங்க வாழ்க்கையில இப்படி உயர்வு உண்டாச்சு? देखो कि उनके जीवन में बढ़ी, ஏன் அவங்க வாழ்க்கையில வித்தியாசமான ஆசீர்வாதம் देखो உண்டாச்சு? कि उनके जीवन में अलग प्रकार के आशीर्वाद தியானிக்கணும். ध्यान करना है, அது போல நம்மளே மாற்றி तो ऐसा में बदलना है, ஒப்பு கொடுக்கணும். सौंपना है। வசனத்தை உண்மையாக தினந்தோறும் நாம மறுரூபமாக வேண்டும். देखो वचन के सामने हमें रूपांतर होना है। பாருங்க நீதிமொழிகள் 22:1 சொல்லுகிறது வாசிங்க. देखो नीति वचन 22 में कहा गया है, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்பட்ட திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. உன் வெளியை பார்க்கிறோம் பொன் வெளியை பார்க்கிறோம் தயையே நலம் தயை நலம். நீதிமொழி बड़े धन से अच्छा नाम अधिक चाहने योग्य है और सोने चांदी से दूसरों की प्रसन्नता उत्तम है। அதனால திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம் நல்ல குணாதிசயம் தான் அதுதான் செலக்ட் பண்ணணும். देखो बड़े धन से अच्छा क्या अच्छा गुण होनी चाहिए। பொன் வெளியை பார்க்கல நம்ம தயவுள்ளவரா இருந்தோம்னா அதுதான் மேன்மை பாராட்ட முடியும். देखो सोना चांदी से भी बढ़ते हैं और से उत्तम से रहते वही बढ़े। வேதத்துல நம்ம நல்ல மூழ்கி போறோம். देखो बाइबल वचन में गहराई में வேத நம்மை மாற்றும்படி நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். देखो बाइबल वचन हमको बदले ऐसा में छोड़ देना सब। அதனால இயேசுவான சொல்றாரு 6ஆம் அதிகாரம் மத்தேயு 6:21 இயேசுவான சொல்றாரு. देखो मत्ती में प्रभु यीशु मसीह कहते हैं 6:21 में ஒரு பணக்கார மனுஷன் வருகிறான். देखो धनवान मनुष्य आता है। அவன்
சொல்ற ஆண்டவரே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? देखो परमेश्वर की राज में जाते क्या करना है? கற்பனை பின்பற்று. अरे 10 आज्ञा को मान. சொல்றாங்க சிலுவையில இருந்து எல்லாம் பின்பற்று. मैं छोटे उम्र से मानता हूं. அப்படினா செகண்ட் டாஸ்க் கொடுக்குறாரு அதுல ஃபெயில் ஆயிடும். देखो दूसरे टास्क को देता हूं वो भी फेल हो जाता है. அது என்ன இரண்டாவது டாஸ்க்? दूसरा टास्क क्या था? வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். उसमें पढ़िए मत्ती 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே 21. நெக்ஸ்ட் வாசிங்க. கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. 20 வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இங்கே பார்த்தோம்னா அந்த வசனத்துல சொல்லப்படுது, அதுக்கே நீ பரிபூர்ண சர்க்குணாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாகும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். देखो उस जगह पे इस तरीके से तेरे पास जो कुछ भी हो तो उसको कंगालों में दे दे, तू मेरे पीछे आ, तब तू स्वर्ग राज्य में அத வாலிபர் சொல்றான், இன்னும் நான் வந்துட்டு நானே அப்படி இப்படியே தன்னை பத்தி பெருசா சொல்லுகிறேன். देखो वो जवान ऐसे प्रभु को कहता है, ऐसे वैसे बोलता है उसके बारे में. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ சர்க்குணனா நல்ல வந்துட்டு ஆசீர்வாதம் பெறனா நீ போய் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு அதை தரித்திரத்துல கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா. देखो प्रभु यीशु मसीह जवान को इस तरीके से कहते हैं, तेरे पास जो कुछ भी हो दरिद्र को दे के तू मेरे पीछे अपना ले. அவனுக்கு மிகுந்த செல்வம் இருந்தபடினால அப்படி செய்ய முடியாம என்ன செஞ்சான், அவன் வெட்கத்தோடு போயிரு. देखो वो एकदम धन संपत्ति में था, इसको ना बेच सका, वो ऐसे ही लज्जित के साथ चला गया. ஆகினால अनेक பேருக்கு சொத்து சுகமா இருக்கணும், ஆனா நம்ம இருதயத்தை அது மேல வைக்க கூடாது. देखो हम धन संपत्ति होना चाहिए लेकिन हमारे हृदय इसके ऊपर नहीं होना चाहिए. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், தவறு கிடையாது. देखो सब अनुभव कर सकते गलत नहीं है. இருதயத்தை அது மேல வச்சிருக்கோம். देखो हमारे हृदय इसके अंदर नहीं ஐயோ चाहिए. என் நகை போகுது, என் பணம் போகுது, என் இது போகுது, அது போகுதுன்னு கூடாது. எது எடுத்துக்கொள்ளப்பட்டா கூட நம்மளை பாதிக்க கூடாது. அந்த அளவுக்கு அது கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்க கூடாது. ஆண்டவரோடு கூட தான் அட்டாச்மெண்டா இருக்கணும். कोई ये चला गया वो चीज चला गया तो हमारे हृदय में ठोस नहीं पहुंचना चाहिए, भले चला जाए हमें परमेश्वर के साथ हृदय हमारा मिलाप होना चाहिए. கொடுத்தவங்கள அனுபவிக்கலாம், தவறு கிடையாது. देखो परमेश्वर जो देते हैं उसको ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டா அதுக்காக வேதனைப்படக்கூடாது. देखो ले लिया जाएगा तो उसके लिए वेदना नहीं करना है. ஆகினால ஆண்டவரோடு கூட தான் ரொம்ப நம்ம நெருக்கமா இருக்கணும். देखो परमेश्वर के साथ गहराई से नजदीक से रहना है. சொத்தின் மேல நம்ம இருதயத்தை வச்சிடக்கூடாது. देखो धन संपत्ति में हमारे हृदय नहीं होनी चाहिए. இன்னொரு வசனம் வாசிப்போம் கடைசியா. एक और वचन पढ़ेंगे हम. நீதிமொழிகள் 22:4. देखो नीति वचन 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் ஒரு பலன். பாருங்க ஒரு நிமிஷம், நமக்கு தாழ்மை இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குன்னா அது ஆண்டவர் வெகுமானமா 3 ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. देखो परमेश्वर के कार्य में नम्रता से हम जब रहते हैं, भय के साथ रहते हैं, परमेश्वर 3 प्रकार के आशीर्वाद हमें देते हैं. नम्रता, नम्रता, परमेश्वर पर डर भय. देखो परमेश्वर का डर भय. நமக்கு தாழ்மை இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் வந்து 3 வெகுமானங்களை கொடுக்குறாரு. देखो परमेश्वर के अंदर हम डर से रहते हैं, नम्रता और हम हमको देंगे. வாசிங்க பொறுமையா வாசிங்க. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஐஸ்வர்யம் எல்லா ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைச்சிடும். देखो धन मतलब सब ऐश्वर्य आपको मिल जाएगा. மகிமை சொன்னா கனம், மதிப்பு, மரியாதை சமூகத்துல உங்களுக்கு கிடைக்கும். देखो महिमा का मतलब आदर गौरव सब मिलेगा आपको. எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல சொல்றாங்கல்ல, தானா வராது, கர்த்தரிடத்திலிருந்து வருவது. देखो हमको आदर नहीं मिलता है ऐसा बोलते हैं, परमेश्वर की ஐஸ்வர்யமும் வந்துருது. देखो धन भी आ जाता है. மகிமை சொன்னா எல்லா மத்தியில ஒரு கண்ண பொருந்திய மனிதர்லாம் நம்ம மாறிடுவோம். देखो महिमा का मतलब सारी कार्य में महिमा को ஜீவனம் சொன்னா ஆயுசு நாட்கள் நமக்கு கூடும். देखो जीवन का मतलब कि हमारी आयुष जीवन बढ़ती है. கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னால தாழ்மையா இருக்கலாம். देखो परमेश्वर के सामने नम्रता से மனிதனுக்கு முன்னால தாழ்மையா देखो இருக்கலாம். परमेश्वर के सामने नम्रता से கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். देखो थोड़ा परमेश्वर का डर माना तो ஆசீர்வாதிக்க பார்க்க பயங்கரமான ஆசீர்வாதம். देखो परमेश्वर को भयंकर आशीर्वाद करेंगे. ரொம்ப ரிச்சா இருக்கும். हम बहुत रिच रहेंगे. எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். सरल क्वालिटी से रहेंगे. சில தேவனுடைய பிள்ளைகள்லாம் அவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும். देखो कुछ प्रभु के बच्चों को देखो तो आशीर्वाद. அந்த திரளான ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு லேசான காரியம். देखो छोटी कार्य एकदम आसान है परमेश्वर. ரெண்டாவது எல்லா ஜனங்கள் மத்தியில நீங்க கனப்படுத்தப்படுவீங்க. देखो दूसरा आप सारे लोगों के बीच में आदर किए जाओगे. நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா ஆண்டவரை மாற்றிடுவார். देखो आदर के पात्र पर मानेंगे परमेश्वर. ஐயோ அவன் மதிய மாட்டேங்கிறான், இவன் மதிய மாட்டேங்கிறான், இவன் மரியாதை கொடுக்கல, அவன் மரியாதை கொடுக்கல யோசிக்க வேண்டியது இல்ல. உங்களை தேடி பிடிச்சு உங்களுக்கு மரியாதை கொடுப்பான். अरे ये आदर नहीं करता, वो आदर नहीं करता, आपको ढूंढ के आदर करने அதே आएंगे. போல ஆயுசு நாட்களும் அப்படியே பெருகும். आयुष जीवन बढ़ेगी. அதனால ஐஸ்வர்யம் கிடைக்கும், மகிமை கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும்.
கிடைக்கும். இதுக்கு முன்புதான் நம்ம தாழ்மையா இருக்கணும். देखो धन महिमा और जीवन मिलेगा उसके पहले हमें இந்த नम्रता தாழ்மையை நம்ம எங்க வெளிப்படுத்தணும்? देखो नम्रता कहाँ प्रकाशित करना ஆண்டவருடைய சமூகத்துல देखो வெளிப்படுத்தணும். परमेश्वर के सामने प्रकट करना है பண்ணிட்டு கைகளை உயர்த்தி நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிப்பதை வெளிப்படையான நம்ம தாழ்மையை காட்டுகிறோம். घुटने पे टेक के परमेश्वर का हाथों को उठा के उससे हम आराधना करें சபையில ஜனங்கள் முன்பாக தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். देखो कलीसिया में भी लोगों के बीच में नम्रता நம்முடைய குடும்பத்திலும் தாழ்மையை வெளிப்படுத்த देखो வேண்டும். हमारे परिवार में भी नम्रता होनी चाहिए அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பவுமே இருக்கணும். प्रभु का डर आपके अंदर ஐயோ, होना चाहिए ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற நான் இது செய்யக்கூடாது. परमेश्वर हमें देख रहे हैं हमें नहीं करना ரெண்டு है மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ये तो होगा तो ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை ये தரார். 3 आशीर्वाद देंगे ஐஸ்வர்யம், திரளான ஐஸ்வர்யம். देखो धन देंगे பஞ்சப்பாடு பாடவே மாட்டோம். कमी घटी होगी ही नहीं ஒரு நிறைவான ஆசீர்வாதம் देखो இருக்கும். परिपूर्ण आशीर्वाद இரண்டாவது மகிமை, போராட்டெல்லாம் நம்ம देखो கனப்படுத்துவோம். महिमा जाना जाके आदर महिमा மூன்றாவது मिलेगा ஆயுசு நாட்கள் பெருக செய்யும். आयुष्य जीवन बढ़ाएंगे இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை வழி देखो நடத்துகிறார். इस प्रकार के आशीर्वाद के लिए परमेश्वर हमें अगुवाई करते चला ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சில நேரத்துல தாண்டி தூக்கி போடுறோம். लेकिन हम क्या नम्रता को फेंक देते हैं கர்த்தரை பயந்து தூக்கி तो போடுறோம். प्रभु का डर को फेंक देते हैं ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னு கிடையவே கிடையாது. धन संपत्ति चाहिए मिलेगा ही नहीं எனக்கு கனம் பண்ணணும், கனம் பண்ணணும், கனம் பண்ணணும் கிடையவே கிடையாது. आदर चाहिए नहीं मिलेगा ஆயுசு நாட்கள் நல்லா கூடணும். देखो आयुष्य जीवन बढ़ना है இது மூணுமே ஆண்டவர் கரத்துல தான் இருக்கு. ये तीनों परमेश्वर के हाथों में है மூன்று உங்களுக்கு வேணுமா? ये तीन आपको चाहिए ஆண்டியோடு கொடுக்குற ஆண்டவருடைய சமூகத்துல नम्रता से परमेश्वर के सम्मुख ஏன் ஆண்டவர் அந்த குதிரையை தெரிந்து கொள்ளாம கழுதியை தெரிந்து கொண்டார் தெரியுமா? क्यों परमेश्वर ने घोड़ों को தாழ்மையோடு வருகிற ராஜா என்று உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படிக்கு देखो नम्रता के राजा संसार को दिखाने के लिए அவர் வந்து குதிரையின் கால்கள் ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. देखो घोड़े के पैर पर नहीं प्रिय किए உலக பிரதான ராஜாக்கள் குதிரையை பயன்படுத்தினாங்க. देखो संसार के राजा लोग நம்முடைய ராஜாவோ கழுதையை தெரிந்து கொண்டார். लेकिन हमारे जो राजा அந்த गधे को கழுதையை ஒரு தாழ்மையை தான் குறிக்கிறது. तो गधा की नम्रता दिखाई देती है ஆகையால தாழ்மை அப்படியே நம்ம போர்வையை போல போர்த்திக் கொள்ளணும். तो नम्रता एक साल के समान हमें पहन के रखना है எந்த மூலை முடுக்குகளையும் கொஞ்சமாக பெருமையாக மெட்டிமையாக எட்டி பார்க்க கூடாது. அது எட்டி பார்த்துச்சுன்னா நம்ம அழிச்சே போடுறோம். देखो हमारे शरीर के कोने में से देखे तो भी वो गमट आवे तो उसको आके फेंक देना है கொஞ்சம் காசு பணம் வந்துச்சுன்னா சந்தோஷமா இருங்க, அடக்கி வாசிங்க. देखो थोड़ा धन संपत्ति आ जाए सब पैसा आ जाए ஆடம்பரம் பண்ணாதீங்க. देखो ऐसे वो मत करो आप ஆட்டம் போட்டீங்கன்னா எல்லாமே காலியாயிடும். देखो ऐसा खेल करोगे तो सब நான் चलेगा யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, உங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும்? देखो मैं कौन हूं मैं दादाजी कौन है சில பேருக்கு வீட்டுக்குள்ள மாமியார் மருமக சண்டை வரும். देखो कुछ लोग सास को भी बीच में झगड़ा होंगे இப்போ மாமியாரை பத்தி மருமக எல்லாமே சொல்லிடுவாங்க. देखो सास மருமகளை வந்து மாமியார் எல்லாம் சொல்லிடுவாங்க. देखो सास के बारे में बहू को நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, எல்லாம் ஃபுல் ஹிஸ்டரி வந்து ஒரு புக் எழுதிடலாம். देखो वो कैसा करेंगे सब हिस्ट्री लिख सकते हैं யார் என்னெல்லாம் சொல்லிட்டு போட்டோம். देखो कोई कुछ भी बोले சொல்ற மாதிரி தான் நீங்களே பெரியவங்களா இருப்பீங்க. देखो आप जैसे बड़ा बड़े नहीं அப்படியே காத்து பிடிங்க விட்ட மாதிரி சண்டை அமைதியாயிடும். देखो ऐसा बोले तो शांत हो जाएगा நீ ஏன் பெரியவளா இருக்கு, तू ही बड़ा நீ है ஏன் பெரியவளா இருக்கு तू बड़ी थी அப்படின்னா அந்த தாழ்மை நம்ம காட்டும் போது ஆண்டவர் அதுக்கு பின்பதா ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். देखो ऐसा नम्रता से रहते तो उसके पीछे परमेश्वर आशीर्वाद देता है அதனால எங்க தலைவர் பாஸ்டர் ஏ ஸ்டீஃபன் அவங்க அவ்வளவு ஒரு தாழ்மையா இருக்காரு. देखो हमारे जो नेता जो पास्टर है स्टीफन कितने नम्रता से சிலருக்கு எங்க போனாலும் ஒரு மினரல் பாட்டில் கையில் தூக்கி தான் போவாங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். देखो वो मिनरल वाटर लेके जाने इन्फेक्शन हो जाता அவர் है எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் தலைவர் அவரு. देखो कितने इंटरनेशनल नेता थे புதுசா வீட்டுக்குள்ள போனா கூட தண்ணி ஊத்தாரு, வாங்கி குடிச்சிருக்காரு. देखो वो एकदम छोटे घर के भी जाने तो पानी देंगे तो पी लेते थे அவ்வளவு ஒரு தாழ்மை. इतना नम्रता சில இடத்துல பாத்தீங்கன்னா கீழே பாய் போட்டு படுத்துக்கிறது. देखो कुछ लोग पीछे सो जाते थे पानी पटाते பயங்கரமான டீச்சர்ஸ் तो பசங்க. भयंकर धनवान मनुष्य எனக்கு ஆச்சரியமாக எப்படி இவ்வளவு தாழ்மையாகிறாரு. मुझे आश्चर्य इतना नम्रता से நமக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியணும். देखो आपको जीना भी है எல்லாத்தையும் கொடுத்து அனுபவிங்க. सब कुछ देगा ஒன்றை இல்லைன்னா அந்த தாழ்மையில கூட கற்றுக்கொள்ள நம்ம வந்துட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஆயத்தமா देखो இருக்கணும். हमारे पास कुछ नहीं लेकिन उस जगह भी नम्रता से रहना எப்ப சமயம் கர்த்தருக்கு பயப்படுறோம். देखो हर समय में परमेश्वर को डरना चाहिए பார்க்கிற பார்வையில வந்துட்டு அந்த கர்த்தருக்கு பயப்படுறோம். देखो आप जो नजर से देखते हो उसमें भी डरना चाहिए பேசுகிற வார்த்தையில கர்த்தருக்கு பயப்படுறோம். देखो जो बोलते हैं उसमें भी परमेश्वर का डरना चाहिए எழுதுகிற காரியத்தில் கூட கர்த்தருக்கு பயப்படுறது. लिखने की कार्य में प्रभु का डरना चाहिए உடுத்தி கொள்கிற வஸ்திரத்தில் கூட கர்த்தருக்கு பயப்படுறது. देखो जो वस्त्र जो पहनते हैं उसमें भी प्रभु का डरना चाहिए தகாத காரியங்களை நம்ம எதுவும் செய்து விடக்கூடாது. देखो जो गलत कार्य को हम नहीं करना है ஆக இந்த தகாதங்களை நாம் செய்யும் போது தேவன் அந்த இடத்துல வருத்தப்படுவாரு. देखो बढ़कर जो हम काम करते हैं परमेश्वर को ஆகையினால் ஒரு வஸ்திரத்தை போல ஒரு போர்வை
தோபியை போல அந்த நாள்ல தேவனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே போகும்போது அந்த தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் பொறுத்துக் கொள்வோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, மகிமை கொடுப்பாரு, जीवन கொடுப்பாரு. நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் உதவி செய்வார். देखो परमेश्वर की नम्रता भी आप बस उसको पहले साल को जाते वक्त परमेश्वर नीचे आपको समाधान शांति अच्छे से रखेंगे. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ये वचन निर्वहन से आशीर्वाद करें. நம்ம தலையில தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். देखो सीढ़ी पर प्रार्थना करेंगे. ஆண்டவரே ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. देखो अब्राहम के द्वारा सीखने की मदद की. யோசேப்பிடத்தில் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. देखो யோசேप के द्वारा सीखने की मदद की. தானியேலிடத்தில் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. देखो दानियेल के द्वारा सीखने की मदद की. எல்லாவற்றோட இயேசுவானவரை பார்க்கும்போது அவர் குதிரையை தெரிந்து கொள்ள அவர் கழுதையை தெரிந்து கொண்டார். देखो सबसे बढ़कर यीशु मसीह ने घोड़े को नहीं चलाने के लिए தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்த மனுஷ சாயலானார் என்று வேதம் சொல்லுகிறது. देखो पिता के स्वरूप के समान हो एकदम नीरे लेकिन एकदम नम्रता से मनुष्य के स्वरूप में जगत है. நமக்கு சமமாக இருந்த எங்கே மெட்டிமையான வார்த்தையில் ஆண்டவர் பேசவே கிடையாது. देखो पिता के समान थे लेकिन घमंड की बात नहीं की उन्हें. ஆகையால தான் பிலிப்பு சொல்லுகிறார் வந்துட்டாரு அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுங்க. देखो फिलिप उस तरीके से कहते हैं उन्हें जो मार्ग पे चले நம்முடைய தலைவர் இயேசு அவரை தான் நம்ம பின்பற்றணும். देखो हमारे नेता प्रभु यीशु मसीह है. மற்றவங்களை நம்ம பின்பற்ற கூடாது. दूसरे को पीछे அவர் தாழ்மையா நடந்தது போல நாமளும் நடக்கணும். देखो परमेश्वर कैसे नम्रता से चले से चलना है. தாழ்மையா நடந்தது போல நாம देखो நடக்கணும். चेले कैसे नम्रता से चले से चलना है. ரெண்டு காரியத்தை மட்டும் ஒரு சொத்து சுகத்தை போல பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க பயங்கரமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. देखो आप धन संपत्ति सब परमेश्वर के घर के अंदर रखो आप अच्छी तरह आशीर्वाद से रहो. இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்புள்ள ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக முறை நாங்கள் தாழ்மையை காணாம போட்டுறோம்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காணாம போட்டுறோம் ஆண்டவரே. நாளிலே ஆண்டவரே வீட்டமாக தீவி பிடித்தாங்கள் பத்திரமாய் ஒரு செல்வத்தை போல வைத்துக் கொள்ள உதவி செய்ய. எதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அதை பாதுகாத்துக் கொள்ளலாம், எதை பாதுகாத்துக் கொள்ள கூடாது அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறோம்ப்பா. அநேக முறை ஞானம் இல்லாமல் காணப்படுகிறோம்ப்பா. நேரத்தில் வேதத்தின் மூலமா நீர்கள் கொடுத்த ஞானத்திற்காக அறிவுரைகளுக்காக ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தாழ்மை காணப்படட்டும்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை தாங்கப்பா, மகிமையை தாங்க ஆண்டவரே, ஜீவனை தாங்கப்பா. பிள்ளைகள் ஒன்றுக்கும் குறைப்பட்டு போகக்கூடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா இருக்கோ ஆனா கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அடவே சங்கீதக்கார சொல்றார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமான, ஆனால் நீதிமான் அப்பத்துக்காக இருந்து தெரிந்ததை நான் கண்டதில்லை என்று சொல்லுகிறாரப்பா. பிள்ளைகள் கடன்காரர்களாக தரித்திரர்களாக ஆண்டவரே கர்த்தாவராஜ ஆண்டவரே காணப்படக்கூடாதுப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இந்த நாளில் தேவாவியான ஒவ்வொரு மேல கர்த்தா இறங்கி வாங்க சுவாமி. குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. ஆகவே அப்பா இயேசுவானவரை போல இந்த குணாதிசயம் மாறட்டும் அப்பா. உண்மையாய் இருக்கிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறதப்பா. பிள்ளைகளுக்கு துணையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாபார ஸ்தலங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் பிள்ளைகளுடைய படிப்பிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒளிய பாதையில எல்லாவற்றிலும் நீங்க துணையா இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காத்துக்கொள்ள, அந்த தாழ்மையை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தரும் கிருபை செய்யணும். எங்கள் அனைவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுவனிக பெருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை உயர்த்து. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் சந்தோஷம் இன்று விட சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் என்றும் எப்பொழுதுமே தங்கி இருக்கலாம். Hallelujah. Hallelujah. Hallelujah.